திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒரு புது முயற்சியாக செவ்வாய்தோறும் சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சிந்திக்கலாம் என்று ஒரு 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 முயற்சி எடுத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு 30/4/2024 செவ்வாய்க்கிழமை. இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக சித்தாந்த ரத்தினம் ஐயா சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய ஐயா பா ஸ்ரீதேவ் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக அவர் சித்தாந்தத்திலே வகுப்பு பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். மேலும் அவர் ஆசிரியராகவும் சித்தாந்த ஆசிரியராகவும் கோவையில் இருக்கக்கூடிய மாணிக்கவாசக மன்றத்தின் மூலமாக அவர் சித்தாந்த வகுப்பில் எடுத்து வருகிறார். ஐயா அவர்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்று எம்பெருமான் திருவருள் கருணையினாலே நம்முடைய இந்த இந்த நிகழ்ச்சியை துவங்க இருக்கிறோம். ஊழியர்கோன் வெப்பழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறொன்றில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்மிகு தேவாரமும் திருவாசகம் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணைய என்று குருமார்களுடைய துதிகளை வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு சித்தாந்த சைவம் ஒரு அறிமுகம். இந்த சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே நாம் சித்தாந்த வகுப்பு துவங்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரு முன்னோட்டமாக ஒரு பயிற்சி நோக்கமாக ஒரு அறிமுக உரையை ஐயா அவர்கள் இன்றைக்கு நிகழ்த்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை அவருடைய பொற்பாதங்களை பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி ஸ்ரீதேவ் அதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய ஐயா ஒரு ஆங்கில ஆசிரியராக நடுநிலைப் பள்ளியில் வகிக்கக்கூடிய ஆசிரியராக இருக்கக்கூடிய ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை மனமொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே உள்ள இந்த சைவ சித்தாந்த வகுப்பை அவர் ஒரு அறிமுக உரை கொடுக்கும்படி பணிவன்போடு கேட்டு அமைக்கிறோம். ஐயா வாங்க ஐயா, ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன். திருச்சிற்றம்பலம். கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே என்னை விட்டெடுதி கண்டாய் விரல் வெங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தரகோச மங்கைக்கரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. திருச்சிற்றம்பலம். இப்பணியை செவனே செய்ய குருவருளும் திருவருளும் முன்னின்று அருள் செய்ய இந்த சித்தாந்த சைவம் என்ற தலைப்பின் கீழ் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கொள்கைகளை நாம் ஒருவாறு சிந்திக்கலாம். சிற்றம்பலம். தலைப்பே சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறது ஐய சித்தாந்த சைவம் அப்படின்னு ரொம்ப பொருத்தமா அதை மாத்தி கொடுத்துருக்காங்க. சித்தாந்தம் அப்படிங்கிற சொல்ல நம்ம பிரிச்சோம்னா சித்து கூட்டல் அந்தம் அப்படின்னு அதுக்கு பொருள் வருது. சித்து அப்படின்னா அறிவு, அந்தம் அப்படின்னா முடிவு. அறிவினுடைய முடிவு இந்த சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறது. சைவம் தான் எல்லாத்துக்கும் தலையாயதுன்னு அந்த பொருள்படவே நமக்கு அதை கொடுத்துருக்காங்க. இப்போ சைவ சமயம் அப்படின்னு அதை நம்ம சொல்றோம். இப்போ சைவ சமயம் அப்போ சமயம்னு சொல்றோம், மதம்னு சொல்றோம். இப்போ மதத்துக்கும் சைவத்துக்கும் சமயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு.
இப்ப மதம் அப்படிங்கிறது ஒரு கொள்கை, ஒரு பிலீஃப், ஒரு நம்பிக்கை தான். ஆனா, இப்ப அதையே சமயம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அது கொள்கை, அது அடைய வேண்டிய இடம், அத அடையறதுக்குரிய சாதனம், அத அடைவதனால் ஏற்படும் பயன் அப்படின்னு எல்லாத்த பத்தியும் மிக விரிவா சொல்வது சமயம். அதுவும் இந்த சமயம் அப்படிங்கிறது இன்னும் குறிப்பா சொல்லப்போனா, அது முக்திக்கு தகுதிப்படுத்துவது தான் சமயம். அ இப்ப நம்ம சமையல் அப்படின்லாம் சொல்றோம். சமையல் அப்படின்னா சமைப்பது. அப்ப சமைப்பது அப்படின்னா பக்குவப்படுத்துவது. இப்ப அரிசிய அப்படியே வச்சா நம்ம சாப்பிட முடியாது. இப்ப இந்த அரிசிய நம்ம கழுவி, ஊற வச்சு, அத வேக வச்சு, அது உண்பதற்கு பக்குவமாக அத நமக்கு கொடுக்குறாங்க. அதுபோல இந்த உயிரை பக்குவப்படுத்துவது இந்த சமயம் அப்படின்னு சொல்றது. அப்ப வந்து சைவம் அப்படிங்கிறது சிவத்தோடு சம்பந்தம். சிவத்தோடு சம்பந்தம் அப்படின்னா, அந்த சிவம் அப்படின்னு ஒரு பொருள். அந்த பொருளோட சம்பந்தம். அப்ப அந்த சிவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது நன்மை, மங்களம், செல்வம் இப்படின்னு பலவாறு சிவத்துக்கு நம்ம பொருள் சொல்லலாம். இப்ப சிவம் அப்படிங்கிறது வந்து அது ஆண்பாலா, பெண்பாலான்னு நம்ம சொல்லவே முடியாது. இப்ப சிவம் அப்படிங்கிறது அது அது ஒரு அஃறிணை சொல் தான் சிவம். அப்ப அப்படியே அது அஃறிணையா இறைவனை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்படின்னா, அது ஏற்றுக்கொள்ள முடியாததால, நாம அந்த விகுதிய சிவம் அப்படின்னு அந்த இம்ம வந்து இன்னா மாத்துறோம். ஆண்பால் விகுதியா நம்ம சேர்த்து நம்ம சிவன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த சமயம் யாரால ஏற்படுத்தப்பட்டது? அப்படின்னா, ஒவ்வொரு சமயத்துக்கும் இவங்க தான் ஃபவுண்டர்ன்னு நம்ம சொல்லலாம். இவங்களால தான் இந்த சமயம் ஏற்படுத்தப்பட்டதுன்னு எல்லா சமயத்துக்கும் இருக்கு. ஆனா, இந்த சைவ சமயத்துக்கு ஒரு ஏற்படுத்தினவர் யார் அப்படின்னு, யா அப்படின்னா, அது சிவபெருமானாலேயே ஏற்படுத்தப்பட்ட சமயம். சிவம் என்று உள்ளானோம், அன்றே சைவமும் உள்ளது. இது கால எல்லைகளை எல்லாம் கடந்தது. அப்ப இந்த சமயம் காட்டுகின்ற கடவுள் சிவமே! இல்லையா? அப்ப அந்த அவன் அடையச் செய்கின்ற அப்ப அந்த சிவத்த எப்படி அடையறது? ஏன்னா எதைக்குமே ஒரு வழி வேணும் இல்லையா? எப்படி ஒரு பொருள அடையறதுங்கிறதுக்கு வழிகள் இருக்கு. அப்ப இந்த சிவத்த அடைவதற்கு என்ன வழி அப்படின்னா, அது யாரும் காட்ட முடியாது. ஏன்னா அந்த பதியான இறைவன பத்தி நம்ம மாதிரியான உயிர்கள் எல்லாம் அவன் எப்படிப்பட்டவன் நம்ம சொல்லவே முடியாது. அப்ப அது அது அப்ப சிவத்த அடையறதுக்கு என்ன வழி அப்டின்னா, அதை அடையச் செய்கின்ற குருவாய் வருபவனும் அவனேங்கிறார். இல்லையா? அப்ப அந்த அவனை அடையச் செய்கின்ற வழி, இல்லையா? அந்த வழி அன்பு நெறின்னு சொல்றோம். ஒரே சுருக்கமா சொல்லணும்னா, அந்த சிவத்தை அடைவதற்கு நமக்கு வழிகாட்டுபவரா வரபவரும் சிவபெருமானே. அந்த குருநாதனா வருபவனும் சிவபெருமானே. அவன் காட்டக்கூடிய வழி அப்படின்னு பார்த்தா, அதான் அன்பு நெறி. அததான் நம்ம சனாதனம் அப்படின்னு சொல்றோம். பெருமான தயாமூல தன்மம். ஏன்னா இரக்கமே வடிவமானவன், அன்பே வடிவானவன். அந்த அன்பே வடிவான அந்த பெருமான அடைவதற்கு அன்பு தான் வழி. எனவே இந்த சமயம் இறைவனை அடைய காட்டுகின்ற ஒரே வழி அன்பு தான். அப்ப அன்பு எப்படி வரும்? ஒரு பொருள் மேல காரணம் இல்லாம யார் மேலயாவது அன்பு வருமா? அப்படின்னா வராது. அவங்க ஏதாவது நமக்கு ஒரு உபகாரம் செஞ்சா மட்டும் தான், அவங்க மேல நமக்கு ஒரு விருப்பு வரும். ஏதாவது நமக்கு ஒரு உதவி செஞ்சாங்கன்னா தான், அவங்க மேல நமக்கு அன்பு வரும். ஐயோ! நமக்கு இப்படியெல்லாம் செஞ்சாங்களே! அப்படின்னு ஒரு அன்பு வரும். அது உயிரோடைய இயல்பு இல்லையா? அப்ப அந்த பொருளை அப்ப அந்த அன்பு அப்ப அவன் செய்ற நமக்கு என்ன உபகாரம் செய்றான்? நமக்கு என்ன உதவி செய்றான்? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான், அவன் மேல நமக்கு அன்பு வரும். பொருளை பற்றி அறிந்தால் தான் அன்பு வரும். இல்லையா? அப்ப அறிவை பெற்றா அன்பு வரும். இல்லையா? அப்ப அந்த பொருளை பற்றிய அறிவ நமக்கு கொடுக்கிறது இந்த சித்தாந்த சாத்திரங்கள். அப்ப இந்த இறைவனை பற்றி அவனை பற்றிய அறிவை கொடுப்பது இந்த சித்தாந்த சாத்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அததான் சைவ சித்தாந்த நூல்கள் நம்ம சொல்றோம். இப்ப திருமுறைகள்லாம் இருக்கு. இந்த சாத்திரங்கள் 14 இருக்கு. அப்ப நமக்கு தோத்திரங்கள்னு சொல்லப்படக்கூடிய திருமுறைகள் 12 இருக்கு. அப்ப இந்த தோத்திரங்களினுடைய பொருளை அறிந்து படிக்கணும். அப்ப அந்த பொருளை அறிந்து படிக்கணும்னா, நமக்கு சாத்திர அறிவு கண்டிப்பா வேணும். சா சா அந்த பொருளை தருவது, அந்த திருமுறைகளுக்கான பொருளை தருவதே இந்த சாத்திரம் தான். இன்னும் சொல்லப்போனா, சாத்திரம் இலக்கணம், தோத்திரங்கள் இலக்கியம். அப்ப எல்லா சமயங்களும் இந்த சைவத்திலிருந்து பிறந்தது தான். இதனுடைய அங்கங்கள் தான்.
அதனால தான் சைவ சமயம் எந்த சமயத்தையும் தூசிப்பதில்லை. எந்த சமயத்தையும் நம்ம வெறுக்கிறதில்ல. ஆனா, அதுல இருக்க குறைகளை மட்டும் நம்ம எடுத்து காட்டுறோம். ஏன்னா, ம இந்த சமயங்களை எல்லாமே படைத்தவன் பெருமான் தான். இருக்கக்கூடிய அத்தனை சமயங்களை படைத்தவனும் பெருமான் தான். ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு மாதிரியான சமயத்துல இருக்கு அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய பக்குவத்திற்கு ஏற்ப, நம்மளுடைய நிலைமை எந்த எந்த லெவல்ல இருக்குன்னு பார்த்து சுவாமி அந்தந்த சமயத்துல நம்மள போடுறாரு. அப்ப அப்ப மனிதருடைய பக்குவத்திற்கேற்ற படிநிலைகள். இல்லையா? அந்தந்த பக்குவத்திற்கு அந்தந்த சமயங்கள் தேவைப்படுறது. எல்லா எல்லா சமயங்கள் இருந்தாலும், அந்த எல்லா சமயங்களுடைய கொள்கையும் தன்னிடத்தே கொண்டு விளங்குகின்ற பெருநெறி இந்த சைவ சமயம். அப்ப சாத்திரங்களும், தோத்திரங்களும் ஆனார்தாமேன்னு அப்பர் சுவாமியும் சொல்றாரு. இல்லையா? அப்ப இந்த சாத்திரங்களும், தோத்திரங்களும் இந்த சைவ சமயத்தினுடைய 2 கண்கள். சாத்திரம் அப்படின்னா என்னன்னா, சாசுவதம் செய்வது அப்படின்னு பொருள். அப்ப இதற்கு என்ன பொருள் என்று வரையறை செய்து கூறுவது சாத்திரம். அப்ப இதுக்கு அத நம்ம திருமுறைகள்னு சொல்றோம். அந்த திரு அப்படின்னா நெறைய பொருள் இருக்கு. நிഘண்டுல பார்த்தோம்னா, ஒரு 17 வகையான பொருள்கள் திரு அப்படிங்கிற சொல்லுக்கு இருக்கு. இங்க நம்ம திரு அப்படின்னா, திருமுறை அப்படின்னா, அது கண்டாரால் விரும்பப்படும் தன்மையுடையது. அப்ப அழகுன்னு அர்த்தம். இப்ப அழகுனா, அதுக்கு வர்ணனை என்ன? அழகுனா என்ன அப்படின்னு நம்ம ஒரு டெஃபினிஷன் குடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, மீள மீள பார்க்கச் செய்வது. அதுதான் அழகு. அது கருப்பு, சிவப்பு, உயரம், குட்டை அப்படிலாம் கிடையாது. மீள மீள நம்மள ஒரு செயல் திரும்ப திரும்ப பார்க்க செய்யுது அப்படின்னா, அது அழகு அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த ஆன்மாவிற்கு அழகு எது? அப்படின்னா, மாணிக்கவாசகர் தான் சொல்றார். சித்தம் அழகியார். அப்ப இந்த சித்தம் அழகா இருந்தா, ஆன்மாவுக்கு அழகு அந்த அறிவின் விளக்கம் தான். எனவே இந்த திருமுறைகள், திரு என்பது பெருமான்ட்ட நம்ம செய்யக்கூடிய முறையீடு. இல்லையா? செல்வம், இன்பம் பெருமானிடம் வைக்கப்படும் முறையீடு. இல்லையா? அப்ப இந்த சாத்திரங்களும், தோத்திரங்களும் பெருமானுக்கு 2 கண்கள். நமக்கு கண்கள் 2 கண்கள். 14 சாத்திரங்கள். எப்பயுமே நம்ம முக்கியமான சைவத்துல நம்ம சிவாய திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒரு புது முயற்சியாக சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சிந்தித்து வருகிறோம். ஐயா அவர்கள் வந்து விட்டார். ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலங்க. கட் ஆயிடுச்சுட்டாங்க திருச்சிற்றம்பலம். ஐயா கட் ஆகல. நீங்க தவறி கைபேசியை கீழே விட்டுட்டீங்களோன்னு நினைச்சேன். தெரியுங்க. ஒரு வாங்க அப்ப வாங்க வாங்க. சைவத்துல நம்ம முக்கியமா நம்ம சொல்லப்படுற கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயிர் வேறு, உடம்பு வேறுங்கிறது நம்ம அடிப்படையா தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். இப்ப தமிழ்ல எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா, மெய்யெழுத்தும், உயிரெழுத்தும். அப்ப இந்த மெய்யெழுத்து உயிரெழுத்தாலே செலுத்தப்படுகிறது. அப்ப இந்த மெய் வேற, இந்த உயிர் வேற அப்படிங்கிறத நம்ம உணரணும். முதல்ல அது நம்ம அடிப்படையா முதல்ல தெரிந்துக்க வேண்டிய கருத்து. அப்ப இந்த உடலை பெற்ற அந்த உயிர் என்ன செய்யணும்னு ஔவையார் சொல்றாங்க. ஈதல் இன்பம். ஈதல் ஈதல் அறம்னு சொல்றாங்க. ஈதல் அறம். தீவினை விட்டு ஈட்டல் பொருள். காதலர் இருவர் கருத்தொருமித்து ஈட்டல் இன்பம். பரனை நினைந்து இம்மூன்றையும் விடுதல் இன்பம். அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. இப்ப அப்ப அறம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, அத ஈதல்ன்னு சொல்றாங்க. அப்ப கொடுப்பது தான் அறம். அப்ப பொருள்னா என்ன அப்படின்னு கேட்டா, எந்த தீவினையும் இல்லாம ஒரு பொருள் வந்தா, நம்ம ஈட்டுனா அத பொருள். அதான் தீவினை விட்டு ஈட்டல் பொருள். இப்ப இன்பம்னா என்ன அப்படின்னா, காதலர் இருவர் கருத்து ஒருமித்து ஈட்டல் இன்பம்ங்கிறாங்க. அப்ப அறம், பொருள், இன்பம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, வீடு அப்படின்னா என்னன்னா, பரனை நினைந்து இந்த அறம், பொருள், இன்பம் இந்த 3ஐயும் விடுதலே இன்பம்ங்கிறாங்க. அப்ப அந்த 3லிருந்து நம்ம விடுபட்டு வீட்டை அடைவது தான் இன்பம். அத தான் நம்ம துறவுன்னு சொல்றோம். அப்ப துறவு என்றால் என்ன அப்படின்னா, துறப்பது. அப்ப எத துறக்கிறது அப்படின்றது ஒரு கேள்வி வருது. அப்ப துன்பத்திற்கு காரணமான பொருளை
துறப்பது. அப்ப துன்பத்திற்கு காரணமான பொருள் எது அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்ப துன்பத்திற்கு காரணமான பொருள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்போதே, இன்பத்திற்கு காரணமான பொருள் எது அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்ப முதல்ல அறம்னா என்ன அப்படின்னா, அறம் என்றால் அறுக்கப்பட்டது அப்படின்னா, அறுக்கப்பட்டதுன்னா வரையறுக்கப்பட்டது. அப்ப அறம் அப்படின்னா என்னன்னா, எது செய்யக்கூடியது, எது செய்யக்கூடாதது என்று அறநூல்கள்ல வகுக்கப்பட்டதே அந்த அறம். அப்ப இதுல அறம்ங்கும்போது இல்லறம்னு சொல்றோம். துறவறம் அப்படின்னு 2 சொல்றோம். அப்ப 2ம் இல்லறமும், துறவறமும் ஒண்ணா, ஒருதலையா, மறுதலையா? 2 ஒரே கருத்துடையதா? இல்ல எதிரெதிர் கருத்தா? இல்லறம்ங்கிறதும், துறவறம்ங்கிறதும். அது எல்லாத்துக்கும் நெறைய அந்த சந்தேகம் இருக்கு. ஆனா இது 2ம் ஒன்றுக்கு ஒன்று ஒற்றுமையுடையது தான். ஏன் அப்படின்னா, இல்லறம்ங்கிறது பள்ளி படிப்பு போல, துறவறம்ங்கிறது கல்லூரி படிப்பு போல. அப்ப நாம இங்க நிலையாமை அப்படிங்கிறத ஒண்ணு முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த நிலையாமைய புரிஞ்சுக்கணும்னா, நம்ம எங்கருந்து புரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, இல்லறத்திலிருந்து தான் புரிஞ்சுக்க முடியும் அந்த நிலையாமைய. இல்லையா? அப்ப எந்த நூல் முதல்ல சொன்னாலும், அது நிலையாமைய தான் சொல்லும். அப்போ முதல்ல எது நிலையாமை அப்படின்னா, அந்த இளமை நிலையாமை. இந்த இளமை என்னைக்கும் இப்படியே இருக்காது. அப்படிங்கிறது இளமை நிலையாமைய தெரிஞ்சுக்கணும். இந்த உடம்பு எப்பயும் அப்படியே இருக்காது அப்படிங்கிறத யாக்கை நிலையாமைங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம சேர்த்து வச்சிருக்க செல்வங்கள் எல்லாம் நிலையில்லாதது. அப்ப அந்த நிலையாமைய உணரணும். அப்ப இதை உணர்ந்தா இந்த 3யும் உணர்ந்தா தான் நாம பற்ற விட முடியும். இல்லையா? அப்ப இல்லறம் என்பது என்ன அப்படின்னா, இல்லாளோடு இல்லத்தின்கண் இருந்து செய்வது தான் இல்லறம். பெருமானிடத்து பற்று மிகுந்து இல்லறத்தை துறப்பது துறவறம் அப்படிங்கிறார். அப்ப சில பேர் துறவறம் போறாங்க, கடன் வாங்கிட்டு அந்த கடன கட்ட முடியலைன்னா, காவி வேட்டியும், உருதிராட்ச மாலையெல்லாம் போட்டுட்டு அவங்க போயிர்றாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு. அது துறவா? இல்ல மனைவி கொடுமை பொறுக்க முடியாம சில பேர் ஓடிர்றாங்க. அப்ப இதெல்லாம் துறவா? அப்படின்னா, இதெல்லாம் பொய் துறவு. அப்ப பொன் கருதி, புகழ் கருதி இந்த உலக வாழ்வை துறப்பதெல்லாம் பொய் துறவுங்கிறாங்க. சில பேரு பெருமைக்காக என்ன பண்றாங்க, திருநீரையும், உருத்திராக்கத்தையும் இந்த அடியார் கோலத்த தாங்கிக்கிட்டு துறவி போல இருக்காங்க. அப்ப இதெல்லாம் துறவா? அப்படின்னா, இதெல்லாம் இல்ல. இதெல்லாம் பொய் துறவு. ஏன்னா, இத பரனை நினைந்து இம்மூன்றையும் விட்டது தான் பேரின்ப வீடுன்னு ஔவையார் சொல்றாங்க. அப்ப நாம அடைய வேண்டியது ஒன்று தான் அப்படின்னு சைவம் நமக்கு சொல்லுது. அது எது அப்படின்னா, அதுதான் சிவம் அப்படிங்கிறது அந்த சைவம் சொல்லுது. இல்ல திருமருகல்ல கூட சொல்றார். வாழ்த்துதல் செய்றார். அப்ப வாழ்த்துதல் செய்பவர் யார் அப்படின்னா, பெரியோரா இருப்பாங்க. வணங்குதல் செய்பவர் யார் இருப்பாங்கன்னா, சிறியோரா இருப்பாங்க. ஆனா, இந்த நம்ம சமயத்துல பெருமானே நம்ம வாழ்த்துறோம். இல்லையா? பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு சொல்றோம். இல்லையா? அப்ப இரவாத இன்பமயமான பொருள் யார் அப்படின்னா, அந்த சிவபெருமான் தான். அததான் இங்க சொல்றார். ஆனா நாம எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, சில நாள் இந்த பூமியில வாழப் போறக்கூடிய அ நம்ம நம்ம. அப்புறம் அதுல பல்பணி. சில நாள் நம்ம இந்த உலகத்துல இருந்தாலும், நமக்கு பலவிதமான பணிகள். பெருமான வழிபடுறது நமக்கு போராட்டம் தான். ஏன்னா அப்படிதான் எல்லாருடைய நிலைமையும் இருக்கு. அப்புறம் ஏதோ சிற்றுயிர்கள், சிற்று அறிவு உடையது அப்படிங்கிறார். அப்ப ஒரு அந்த அந்த கொடைய நாம பெருமான்ட்டருந்து இந்த இன்பத்தை பெறணும் அப்படின்னா, அந்த கொடை பெற்றவன் அந்த உபகாரம் செய்த பொருளை வாழ்த்துவது தான் இயல்பு. பெருமான்ட்டருந்து இந்த உடம்ப நமக்கு குடுத்துருக்கான். அந்த உடம்ப நமக்கு குடுத்துருக்கான்னா, அவன நம்ம அத வாழ்த்தணும் தானே! அதான் சொல்றாரு. அப்ப வாழ்த்தி தான் ஆகணும். "அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்." இப்ப சி ஒரு சின்ன பசங்க பெரியவங்களுக்கு குடுத்தாலும், அத வாங்குறவங்க சின்ன பசங்கள வாழ்த்துறாங்க. பெரியவங்க சின்ன பசங்களுக்கு ஒரு பொருள குடுத்தாலும், சின்ன பசங்க பெரியவங்கள வாழ்த்துறாங்க. "நீங்க நல்லா இருக்கணும் ஐயா" அப்படின்லாம் சொல்றோம். அப்ப அந்த மாரி ஏன்னா, அந்த உபகாரத்தை பெற்றவர்கள், அந்த யாரிட்டருந்து அந்த உபகாரத்தை பெற்றோமோ, அவர்கள நம்ம வணங்கணும், வாழ்த்தணும். அப்ப அந்த உண்மையான உபகாரத்தை அறிந்தவர்கள், நன்றியை வெளிப்படுத்துவது வெளிப்படுத்தியே தீருவார்கள். அந்த உபகாரத்தை உணர்ந்தவர்கள். அது அப்ப அந்த சைவம் குடுக்குற வாழ்வு, அந்த பணிவுடன் கூடிய வாழ்வு தான். ஏன் அந்த பெருமான வாழ்த்தணும் அப்டின்னா, வாழ்த்த வாழ்த்த நம்ம செய்து வைத்திருக்க வினையெல்லாம் தீர்ந்து கெடும் பிறவி காடுன்னு மாணிக்கவாசக பெருமான் சொல்றார். அப்ப அந்த வாழ்த்துதலே நமக்கு வழிபாடு. பெருமான வாழ்த்திட்டே இருக்கிறது தான் நமக்கு வழிபாடு. அத தான் சைவம் தவம்னு சொல்லுது. அப்ப
தவம் செய்யும் வாய்ப்பு நம்ம இந்த சைவத்துல தான் நமக்கு கிடைக்குது. வேற எதையும் நம்ம சொல்றதே இல்ல. ஏன்னா இப்ப தவம்னு நம்ம சொல்றதே சரியை, கிரியை, யோகம்னு சொல்லுவோம். அப்ப சரியை அப்படிங்கிறது பெருமானுடைய கோயில்ல உடம்பால பணி செய்யறது. கிரியை அப்படிங்கிறது வீட்டில இருந்து சிவலிங்கத்துக்கு பூஜை பண்றது. இப்ப யோகம் அப்படிங்கிறது அந்த சரியிலும், கிரியையிலும் ஒன்றி நிக்கிறது. இது 3யும் தான் சைவம், தவம் அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த வழிபாட்டை எதுக்கு செய்யணும் அப்படின்னா, வழிபாட்டை செய்யத காரணத்தால் நம்மளுடைய அறிவுல இருக்கக்கூடிய அறியாமை நீங்கும். ஏன்னா, இந்த அறியாமையினால தான் நம்ம இவ்ளோ இந்த உலகத்துல இருந்து பிறப்பே நமக்கு அமையறதே இந்த அறியாமையினால நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான். அப்ப இந்த அறியாமை நம்மள விட்டு நீங்கணும் அப்படின்னா, இந்த பெருமானை நம்ம வாழ்த்தி வழிபாடை செய்யணும். அப்ப இந்த அறிவுல இருக்கக்கூடிய அந்த அறியாமை நீங்க நீங்க அறிவில் உள்ள கோட்டம் திருந்தும். அறிவில் இருக்கக்கூடிய அந்த குற்றங்கள் எல்லாம் நீங்கும். அப்ப அந்த நீங்குன பிற்பாடு நமக்கு ஞானம் கிடைக்குது. திரும்பியும் அந்த வழிபாட்ட சிவஞானம் கொண்டு செய்றோம். அப்ப சிவஞானம் கொண்டு வழிபட செய்தது, அதற்கு வழி கொடுத்தது நமக்கு திருக்கோயில் வழிபாடு தான். அந்த சிவஞானத்தை நம்ம பெறுவதற்கு நமக்கு பெருதுணையா இருப்பது, உறுதுணையாக இருப்பது திருக்கோயில் வழிபாடு தான். அப்ப அந்த வழிபாடும் எப்படி இருக்கணும்? அந்த வழிபாடும் முன்ன சொன்னக்கூடிய அந்த அன்பும் 2ம் தான் இறையை அடையச் செய்யக்கூடிய வழி. அப்ப ஏன் இந்த சைவ சமயத்த நம்ம ரொம்ப உயர்வா சொல்றோம் அப்படின்னா, எது சிறந்த சமயம் அப்படின்னு சொல்றோம்னா, சைவத்த தான் சொல்றோம். அதனால தான் இது சித்தாந்த சைவம்னு சொல்றோம். அனைத்து சமய கருத்துக்களையும் உள்ளடக்கிய பெருநெறி இந்த சமயம். ஏன் அப்படின்னா, இப்ப சிவஞான முனிவர் சொல்றாரு. இந்த சைவம் எப்படிப்பட்டது? பிற சமயங்கள் எப்படிப்பட்டது? அப்படின்னு சொல்லும்போது, ஒரு யானைய கொண்டாந்து நிறுத்தி வைக்கிறாங்க. ஒரு 5 குருடர்கள அனுப்பி, யானை எப்படி இருக்கும்னு நீங்க பார்த்து சொல்லுங்கன்னு. அப்ப குருடர்கள்னா, அத எப்பயுமே தொட்டு பார்த்து, அத ஸ்பரிசித்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒருத்தர் என்ன பண்றாரு, யானையினுடைய அந்த கால தொட்டு பார்த்துட்டு, "யானை தூண் போல இருக்கு" அப்படிங்கிறாரு. ஒருத்தர் காத தொட்டு பார்த்துட்டு, "யானை முரம் போல இருக்குங்கிறாரு." ஒருத்தர் வால தொட்டு பார்த்துட்டு, "யானை கயிறு போல இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. அப்படி ஆனா இவர்கள் சொன்ன அனைத்தும் இணைந்தா தான் அது யானை. இல்லையா? வயிற தொட்டு பார்த்துட்டு பானை மாரி பெருசா இருக்கு அப்படிங்கிறாங்க. இது எல்லாம் சேர்ந்தா தான் அது சைவ அதுதான் யானையினுடைய உருவம் மாரி எல்லா சமயங்களினுடைய கருத்துக்களையும் ஒருங்கிணைத்தா அதுதான் நம்ம சைவ சமயம். ஏன்னா எல்லா சமயங்களுக்கும் தாய் சமயமாக இருப்பது இந்த சைவ சமயம் தான். அது குமரகுருபரர் சொல்லும்போது, "வேதாந்தம் என்னும் உச்சியில் பழுத்த ஆறா இன்ப அருள்கனி" அப்படின்னு சித்தாந்தத்த சொல்றார். அப்படிப்பட்ட கனியை அருந்தியவர் சிலரே. இல்லையா? அந்த சித்தாந்தத்த படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. நாமளே கோயிலெல்லாம் பார்ப்போம். எல்லாரும் வருவாங்க. நெறைய பேர் திருமுறைகள் எல்லாம் படிப்பாங்க. ஏன்னா, இன்னைக்கு இத படிச்சா இது கிடைக்கும், இந்த திருமுறைய படிச்சா இது நடக்கும், அந்த திருமுறைய படிச்சா இது நடக்கும்னு பலன் தரும் பதிகங்கள்னு இன்னைக்கு நெறைய நம்ம இருக்கு. அப்ப இந்த சாதாரண மாணவர்கள் கூட அந்த திருமுறைகளை எல்லாம் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு நெறைய வாய்ப்புகள் கிடைக்குது. ஆனா, இந்த சித்தாந்தம் படிக்கிறவங்க எத்தன பேருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப, ரொம்ப, ரொம்ப குறைவா தான் இருப்பாங்க. அதனால தான் இந்த அருங்கனி, அது இன்ப அருங்கனி, அதை அருந்தியவர் சிலரேன்றார். ஆனா, அந்த பாக்கியத்த இன்னைக்கு பெருமான் நமக்கும் குடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். அப்பர் சுவாமி சொல்லும்போது கூட சொல்றார், "மனிதர்காள் இங்கே வம். மனிதர்காள் இங்கே வம். இங்க வாங்க. கனி தந்தால் கனி உண்ணவும் வல்லரோ." இந்த கனிய பெருமான் எல்லாத்துக்கும் தான் குடுக்குறான். ஆனா, அந்த கனிய எல்லாரும் உண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா, அது இல்ல. அது என்ன கனி அப்படின்னா, புனிதன் பொற்கழல் ஈசன் என்னும் கனி. அந்த புனிதன் பொற்கழல், அந்த கழலே கனி, அந்த ஈசனும் கனி. அவன் சொல்வதும் கனி. அப்ப "சாலவும் இனிது சாலவும் ஏசற்றவர்க்கே" அப்ப எல்லாரும் இத சாப்பிட முடியாது. சாலவும் இனிது சாலவும் ஏசற்றவர்க்கே. குற்றமற்றவர்கள் மட்டும் தான் இந்த சித்தாந்தத்த படிக்க முடியும். அததான் சொல்றார். ஏன்னா பெருமான் இந்த ஒரு வாய்ப்ப நமக்கு இந்த சித்தாந்தம் படிக்கிற வாய்ப்ப குடுத்துருக்கான்னா, அவன் நம்மள தூய்மைப்படுத்த தொடங்குறான் அப்படின்னு அர்த்தம். அப்ப அததான் இங்க சொல்றார். அப்ப அந்த பெருமான வழிபாடு செய்ய நம்ம அறிவு விளங்கும். அது எப்படி பருகணும் அந்த கனிய அப்படின்னா, பக்தியோடு அந்த முதிர்ந்த அன்ப தான் நம்ம பக்தின்னு சொல்றோம். இல்லையா? அப்ப அந்த பக்தியோடு பருகினால் ஏன்னா, அவன்ட்ட நம்ம அந்த அன்பை செலுத்தும்போது, அவனே நமக்கு அத்தனையும் செய்றான். அதான் "முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உளதோ" அப்படின்னு சேக்கிழார் சுவாமியும் சொல்றார். அப்ப அதனால இந்த சைவ நீதி,
அந்த சாதாரணமா சைவ நீதின்னு சொல்லல. இது மேன்மைக்குள் சைவ நீதி அப்படின்னு சொல்றார். ஏன்னா, இது மேன்மையை இந்த உயிர்களுடைய அறிவுல இருக்கக்கூடிய கோட்டங்களை எல்லாம் நீக்கி, இதனுடைய அறிவியலாம் தூய்மைப்படுத்தக்கூடிய சமயம். அத மேலான நிலைக்கு இந்த உயிர்களை கொண்டு செல்லக்கூடிய சமயம். அதனால தான் இத மேன்மை செய்யக்கூடிய தன்மை உடைய சைவம் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த சைவ சமயத்துல இவ்வளோ உயர்ந்தது இந்த சைவம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த சைவ சமயத்துல அடிப்படை கொள்கைகள் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது எது அப்படின்னா, முப்பொருள் பற்றிய உண்மைகள் தான். அப்ப 3 பொருள்கள் தான் சைவத்துல நம்ம அ என்றும் நித்த பொருள் நிலை அப்படின்னு நம்ம இத எடுத்துக்கிறது 3 பொருள்கள். இத அறிவின் அடிப்படையில பிரிக்கிறோம். இந்த 3 பொருள்களையும் அறிவின் அடிப்படையில பிரிக்கிறோம். அப்ப உயர்ந்த அறிவுடைய பொருள் அப்படிங்கும்போது அது பதி அப்படின்னு சொல்றோம். பதியில இறைவன நம்ம பதின்னு சொல்றோம். அப்ப இதுல தாழ்ந்த அறிவே இல்லாத பொருள், அத தாழ்ந்த பொருள்ன்னு சொல்றோம். அப்ப நடுவுல ஒரு பொருள சொல்றோம். அது பசுன்னு சொல்றோம். இது உயர்ந்த பொருளான பதிய கூட சேர்ந்து உயர்ந்த அறிவையும், தாழ்ந்த பாசத்தோட சேர்ந்து தாழ்ந்த அறிவையும் பெறக்கூடிய தன்மையுடையது இந்த பசு. அப்ப 3 பொருள்கள சொல்றார். பதி, பசு, பாசம் அப்படின்னு 3 பொருள்கள உயர்ந்த பொருள், தாழ்ந்த பொருள், இடைப்பட்ட பொருள்னு அறிவின் அடிப்படையில வரையறை செய்து சொல்றார். அப்ப இந்த பதி எப்படிப்பட்டவன் அப்படின்னா, இந்த பதி தானே அறிகின்ற அறிவுடையவன். யாரும் அவனுக்கு எந்த பொருளையும் இது இப்படிப்பட்டது, அப்படிப்பட்டது அப்படின்னு பெருமானுக்கு யாரும் அவனுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவன் தானே அறிகின்ற அறிவு உடையவன். அவன் பிறருக்கு அறிவிக்கின்றவன். தானே அறிகின்ற அறிவுடையவன். அப்புறம் கூடயே பிறருக்கும் அறிவிக்கின்ற அறிவுடையவன். பிறருக்கு அறிவிக்கின்ற அறிவுடையவன் அப்படின்னா, இந்த பாசம் அப்படின்னு நம்ம சொல்றது பார்த்தீங்கன்னா, அறிவே இல்லாதது. எவ்வளோ அறிவித்தாலும் அதுக்கு தெரியாது. அப்ப யாருக்கு அறிவிக்க போறான் அப்படின்னா, இந்த பசுக்கு தான். நமக்கு தான் பெருமான் குருநாதனாக வந்து இல்ல இப்ப இந்த நூல் எல்லாமே இப்ப நம்ம பார்க்குற நூல் எல்லாமே அது அருள் வடிவம் தான். ஏன்னா, அந்த அந்த உபதேசம் தான். குருவினுடைய உபதேசத்த தான் அங்க நூலா நமக்கு செஞ்சு வச்சிருக்காங்க. அதனால தான் அ நூல் அப்படிங்கிறதே அந்த அம்மையினுடைய வடிவம் தான். அதனால அந்த புத்தகத்தையே நம்ம அப்படிதான் பார்க்கணும். அதனால அந்த பதிங்கிறவன் தானே அறிகின்ற அறிவுடையவன், பிறருக்கு அறிவிக்கின்ற அறிவுடையவன், பேரறிவு பொருள் இல்லையா? அப்படி அவன சிவம்னு சொல்றோம். அப்புறம் இடைப்பட்ட பொருள் அப்படிங்கிறது அத பசுன்னு சொல்றோம். அவன் எப்படிப்பட்ட அறிவுடையவன்னா, அவனுக்கு அறிவு இருக்கு. ஆனா, தானே அறிகின்ற அறிவு இல்ல. பிறருக்கும் அறிவிக்கின்ற அறிவு இல்ல. அவன பேரறிவு பொருள்னும் சொல்ல முடியாது. அப்ப அவனுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு அப்படின்னா, அவன் அறிவித்தால் யாராவது ஒருத்தர் சொன்னா தெரிஞ்சுக்குவான். நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. அப்ப பசு அப்படிங்கிறவன் அறிவித்தால் அறிகின்ற பொருள். அப்ப 3வது பொருளான அந்த தாழ்ந்த பொருளான பாசம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அது அறிவித்தாலும் அறியாது. இப்ப ஜட பொருள எந்த பொருள வச்சுட்டு ஆ ஒரு டேபிளையோ, சேரையோ எவ்வளோதான் நம்ம உபதேசம் பண்ணாலும், அதுக்கு என்ன அறிவிச்சாலும் அறியாது. இல்லையா? அப்ப உலகத்துல இருக்க எல்லா பொருள்களையும் இந்த பதி, பசு, பாசம் அப்படிங்கிற அந்த 3 பொருளுக்குள்ளார நம்ம அடக்கிடலாம். சிவபோக சாரத்துல ஒரு பாட்டுல இந்த 3யும் ஒண்ணா வச்சு சொல்றாரு. அப்ப என்னை அறிவு என்றான். அப்ப இந்த ஆன்மா என்னை அறிவு என்றான். என் அறிவின் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான். என்னை அறிவுன்னு சொன்னா, அந்த அறிவுல இருக்க ஆனந்தம் யாரு அப்படின்னா, அதான் சிவம். அதான் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான். சந்ததமும் உன்னி பாரா மறைத்ததுவே பாசம் என்றான். அப்ப இந்த ஆன்மாவுக்கு சிவம் அறிவ குடுக்குறான். ஆனா, அந்த சிவத்தினுடைய அறிவை பெறாம மறைப்பது பாசம் என்றான். இம்3ம் ஆய்ந்தார் முத்தராம். அப்ப இந்த 3யும் பதி, பசு, பாசம் ஆகிய இந்த 3யும் யார் ஆராய்ச்சி செய்து அதனுடைய உண்மையை தெரிந்து கொள்கிறார்களோ, அவர்களே முத்தராம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப முக்தர் அப்படின்னா அவர்கள் மெய்ஞானி. இப்ப நம்ம விஞ்ஞானின்னு சொல்றோமா இல்லையா? விஞ்ஞானின்னா எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப விஞ்ஞானி, ஞானினா அறிவு, விஞ்ஞானம் அப்படின்னா நுண்ணிய அறிவுடையவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப யாரை காட்டிலும் அவர் அறிவுடையவர் அப்படின்னா, நம்ம மாரி சாதாரணமா இருக்கிறவங்கள காட்டிலும் அவர் அறிவுடையவர். இல்லையா? அப்ப ஸ்கூல்ல ஒரு பையன் கடைசி ரேங்க் வாங்குறான்னா, யார காட்டிலும் கடைசி ரேங்க் வாங்கியிருக்கான். எத்தன பேத்துக்குள்ள கடைசி ரேங்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்ற மாரி, அப்ப இது இவர் யாரை காட்டிலும் அறிவுடையவர் அப்படின்னு பார்த்தா, அப்ப இந்த உயிர்கள பார்த்தா,
எல்லா உயிர்கள பார்த்தாலும், அறியாமை இல்லாத உயிர்களே இல்ல. உயிர் அப்படின்னாவே, அறியாமை இல்லாம இருக்கிற ஒரே ஒருத்தன் சிவபெருமான் மட்டும் தான். அப்ப அறியாமை அப்படிங்கிறது இல்லாதவர்களே இல்லை. இல்லையா? அப்ப அப்ப இறைவன் மட்டும் தான் விளங்கிய அறிவுடையவன். அவன் தான் எண்ட் ஆஃப் எண்ட். எண்ட்லெஸ் எண்ட். எந்த முடிவு அவனுடைய அறிவுக்கு ஒரு முடிவே இல்ல. அப்படின்னு சொல்லலாம். இப்ப சாதாரணமா இப்ப நம்மளே நம்மளுடைய அறிவுல 100% 2% தான் பயன்படுத்துறோம்னு சொல்றது விஞ்ஞானம். அது விஞ்ஞானிகள் 4லிருந்து 5% தான் அறிவை பயன்படுத்துறாங்க. 100க்கு 5% தான் பயன்படுத்துறாங்க. அப்ப இந்த உயிர்க்கே இவ்வளோ அறிவு இருக்கு அப்படின்னா, சிவபெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்றாரு. அவனை சேர்ந்தவர்கள் மெய்ஞானிகள் ஆகிறார். அப்ப குற்றமே இல்லாத அறிவு தான் மெய்ஞானம் அப்படின்னு சொல்றார். அப்ப அறிவு அறிவு விளக்கம் பெற்றவர்கள். அறிவு விளக்கம் பெற்றவர்கள தான் நம்ம இந்த மாரி ஞானிகள்னு சொல்றோம். அப்ப நாம யார் என்ற ஆராய்ச்சி உள்ளதா நம்மகிட்ட இருக்கா? நம்ம யாருங்கிற ஆராய்ச்சி இருக்கா அப்படின்னு பார்த்தா, நம்மகிட்ட அந்த மாரி ஆராய்ச்சி இருக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. ஏன்னா, நம்ம இந்த உலகத்தையே உழண்டுட்டு இருக்கோம். இதுல நாம யாருன்னு எங்க யோசிக்கிறது? நாம் யார் என்பதை முதல்ல அறியணும். அப்ப நம் தலைவன் யார் அப்படிங்கிறதையும் அறியணும். நம்ம தலைவன்னு ஒருத்தர் சொல்லிட்டாவே, நம்ம அடிமைங்கிற எண்ணம் நமக்கு வரணும். அதுதான் நான் யாருங்கிற கேள்விக்கு எல்லா உயிர்களும் அடிமை தான். பெருமானுக்கு எல்லா உயிர்களும் அடிமை தான். இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருள்களும் பெருமானுக்கு உடைமை தான். அந்த தலைவனுக்கு உடைமை. அந்த பதிக்கு எல்லாமே உடைமை தான். அப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 3 பொருள்கள்ல, இறைவன்கிறது பேரறிவு பொருள். அந்த பாசம்ங்கிறது அறிவே இல்லாத பொருள். அப்ப நாம நடுத்தரமா இருக்கக்கூடிய நடுவுல இருக்கக்கூடிய பொருளா இருக்கோம். அப்ப நாம யார் கூட சேர்றோம்? இப்ப இந்த 2 பொருள்ல நமக்கு எது உறவு, எது பகை அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்போதுதான் நமக்கு முக்திய பற்றிய அறிவு வரும். நம்ம எந்த இடத்துல போய் சேரணும், எங்க இருக்கணுங்கிற அறிவே நமக்கு வரும். அப்ப இந்த 2ல நமக்கு துன்பம் தருவது எது? நமக்கு இன்பம் தருவது எது? அப்படின்னு நம்ம முதல்ல நமக்கு தெரியணும். அதை வரையறுக்க வேண்டும். அப்ப இத 2யும் நமக்கு இன்பம் தருபவன் யாரு? துன்பம் தருவது எது? அப்படின்னு நமக்கே தெரியும். ஆனா, அதெல்லாம் நம்ம அப்ளைலாம் பண்ண மாட்டோம். ஆனா, நம்மளால முடியாது. ஏன்னா, அவன் செலுத்தினா தான். நமக்கு எது நன்மை, தீமைன்னு தெரியாதவங்க யாருமே இல்ல. ஆனாலும், அந்த நன்மை, தீமை தெரிஞ்சிருந்தாலும், நாம என்ன பண்றதில்ல. அந்த துன்பம் தரக்கூடிய பொருளோட இந்த உலகத்தோட சேர்ந்திருக்கிறத தான் நம்ம விரும்புறோமே ஒழிய, இந்த பெருமானோட சேர்ந்து அந்த இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மையே நமக்கு வராது. அப்ப அந்த இன்பத்தை தருபவன் யார் அப்படின்னா, அவன தான் நம்ம கடவுள் அப்படின்னு சொல்றோம். தெய்வம் அப்படின்னு சொல்றோம். சாமி அப்படின்னு சொல்றோம். ஆண்டவன் சொல்றோம். இறைவன்னு சொல்றோம். முதல்வன் சொல்றோம். அறிவன்னு சொல்றோம். முன்னோன்னு சொல்றோம். ஒப்பிலின்னு சொல்றோம். பரம்பொருள்ன்னு சொல்றோம். இப்படி பலவிதமான பொருள்களால நம்ம அந்த பெருமான சொல்றோம். அப்ப கடவுள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, கடவுள் அப்படின்னா என்ன அப்படின்னா, கட கூட்டல் உள் அப்படின்னு பிரிக்கிறோம். கட அப்படிங்கிறது பகுதி, உள்ங்கிறது விகுதி. அப்ப கட அப்படின்னா, கடந்து நிற்றல் அப்படின்னு அர்த்தம். அப்ப எதை கடந்து நிற்பவன் கடவுள்? அப்படின்னா, நம்மளுடைய கற்பனைகளை கடந்து நிற்பவன் கடவுள். இவன் தான் கடவுள் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி வச்சிருப்போம். ஏன்னா கற்பனைக்கெல்லாம் அவன் எட்டாத பெருமான். இல்லையா? நாம இப்படித்தான் அவன் இருப்பான் அப்படின்லாம் நாம சொல்லவே முடியாது. நீங்க எவ்வளோ கற்பனை பண்ணி வச்சாலும், அந்த கற்பனை ஏன்னா அவன் வாக்கு மன அதீதன் அப்படின்னு சொல்றார் மேகண்டர். அப்ப நம்முடைய கற்பனைகளை எல்லாம் கடந்தவன். சரி பெருமான் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு நம்ம ஒரு கருதுறோம்னா, நம்ம கருதுவதையெல்லாம் கடந்து நிற்பவன். அப்புறம் எத கடந்து நிற்பவன்? காலத்தை கடந்து நிற்பவன். நாயன்மார்களுடைய வரலாறுலயே நம்ம பார்க்கலாம். 12 மணிக்கு வந்து ஒரு வீட்டு கதவு தட்டுறாரு. பெருமான் எப்ப யாருக்கு என்ன செய்வான்? எதை யாருக்கு எப்ப குடுப்பான்? அப்படிங்கிறதெல்லாம் எப்ப வருவான்? என்ன பண்ணுவான்? எதுவுமே யாராலயும் கணிக்க முடியாது. காலத்தை எல்லாம் கடந்தவன். இடத்தையும் கடந்தவன். இந்த இடத்துல தான் இருப்பான், அந்த இடத்துல தான் இருப்பான் அப்படின்னு யாரும் அவன நம்ம சொல்லவே முடியாது. அப்ப கடவுள் அப்படின்னா, அவன் எதையெல்லாம் கடந்து நிற்கிறான் அப்படின்னா, நம்முடைய கற்பனைகளை கடந்து நிற்கிறான். நாம் கருதுவதை கடந்து நிற்கிறான். நம் காலத்தை கடந்து நிற்கிறான். இடத்தை கடந்து நிற்கிறான். இதையெல்லாம் அந்த பெருநிலையை குறிப்பதனால, அவன நம்ம கடவுள் அப்படின்னு அந்த சொல்லால குறிக்கிறோம். அப்புறம் பதின்னு சொல்றோம். ஏன் பதின்னு சொல்றோம் அப்படின்னா, எல்லா பொருள்களையும் தன்னுன் பரிபூரணத்தில் அடக்கி நிற்பதால் அவன பதின்னு சொல்றோம். இப்ப நம்ம கடவுள்ன்னு சொல்லும்போது அப்படின்னு சொல்றோம்.
கடை அப்படின்னா என்னன்னா, செலுத்துவதுன்னு ஒரு பொருள் இருக்கு. இப்ப கடவுச்சீட்டு அப்படின்னு சொல்றோம் பாஸ்போர்ட்டுக்கு நம்ம தமிழ்ல. அப்ப கடத்துவது. அப்ப பெருமான் நம்மள கடத்துவது என்றால் செலுத்துவது என்று பொருள். இல்லையா? அப்ப செலுத்துபவன். நம்மள செலுத்துபவன். எங்க செலுத்துறான் அப்படின்னா, இப்ப நம்ம இருக்க கீழ் நிலையிலிருந்து நம்மளுடைய மேல்நிலைக்கு செலுத்துபவன். அதனால தான் அவன கடவுள்றான். அப்ப பாருங்க, எப்ப கடவுள் அப்படின்னா, அவன் நம்முடைய கற்பனைகளை கடந்தவன், நம்ம கருதுவதை கடந்தவன், காலத்தை கடந்தவன், இடத்தை கடந்தவன் அப்படின்னு சொல்றோம். இது தமிழ்ல நம்ம தொழில் முதல் நிலைன்னு சொல்லுவோம் இலக்கணத்துல. அப்ப இந்த கடை அப்படின்றது செலுத்துவதுங்கிற பொருள் வச்சு பார்த்தா, அவன் செலுத்துபவன். அப்ப எங்க செலுத்துறான் நம்மள அப்படின்னா, அப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மள செலுத்துறான். அப்ப நம்ம இந்த கீழான இந்த பாசத்தோட உழன்று கொண்டிருப்பதிலிருந்து நம்மள காப்பாத்தி, மேலான பெருமானிடத்துக்கு கொண்டு போய் செலுத்துறான். அதான் மேல்நிலைக்கு செலுத்துபவன் அப்படின்னு சொல்றோம். அப்ப அப்ப வேற எங்க செலுத்துறான்? அதுக்காக அந்த மேல்நிலைக்கு கொண்டு போவதற்காக நம்ம எங்க செலுத்துறான் அப்படின்னா, இந்த உயிர்களின் வினை பயன்களாகி இன்பத் துன்பங்களை அனுபவிப்பதற்காக இந்த உடல்ல செலுத்துறான். இல்லையா? அந்த உயிர கொண்டு வந்து எங்க வச்சிருக்கான்னா, இந்த உடம்புல வச்சிருக்கான். உடம்புல வச்சதோட கொண்டு வந்து இந்த உலகத்திலேயும் நம்மள என்ன பண்ணியிருக்கான்? செலுத்தியிருக்கான். அப்ப அந்த படிப்படியாக இந்த உயிர்களின் பக்குவத்திற்கு ஏற்ப, அப்புறம் பக்குவம் அந்த உயிர்கள் வரும்போது, பதவிகள்ல கொண்டு போய் செலுத்துறான். இந்திரன் அப்போ, பிரம்மா அப்போ, விஷ்ணு அப்போ அப்படின்னு அந்த பதவிகள்ல கொண்டு போய் செலுத்துறான். முடிவிலே திருவடியிலே கொண்டு சேர்ப்பது. அப்ப இங்க எல்லாம் நம்மள கொண்டு போய் அந்த பெருமான் நம்மள செலுத்துறான். அததான் சொல்றாரு இங்க. அப்ப இந்த நாயகன்னு சொல்றோம். ஏன் அவன நாயகன்னு சொல்றோம்னா, நடத்துவதால் நாயகன். இல்லையா? எத நடத்துறான் அப்படின்னா, இந்த உலகத்தையும், இந்த உயிர்களையும் அவன் தான் நடத்துறான். தெய்வம்னு சொல்றோம். ஏன் தெய்வம்னு சொல்றோம்? அவன் தேசுடையவன். அப்போ ஒளி உடையவன், ஞானம் உடையவன். அவன் வடிவே அறிவு வடிவம். அதனால அவன தெய்வம்னு சொல்றோம். சுவாமின்னு சொல்றோம். சுவாமின்னு சொல்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா, ஸ்வம். ஸ்வம் என்றால் சொத்து, அடையத்தக்க செல்வம் அப்படின்னு பேரு. அப்ப பெருமானை அடைந்தவர்களே செல்வர்கள்ன்னு ஞானசம்பந்தரும் சொல்றார். செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமேன்னு சொல்றார். அப்ப அத அப்ப இந்த உயிர்கள் எல்லாம் பெருமானுடைய அடிமை. அப்ப இந்த உலகமெல்லாம் அவனுடைய உரிமை அப்படின்னு, அதனால அவன சுவாமின்னு நம்ம சொல்றோம். அப்புறம் ஆண்டவன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாம் ஆள்வதனால் அவன் ஆண்டவன். அப்புறம் இறைவன்னு சொல்றோம் அவன. இருத்தல். எல்லாவற்றிலும் நிறைந்து இருப்பதால் அவனை இறைவன் சொல்றோம். மேல் உலகம், கீழ் உலகம், உள், புறம். இதா அ மாணிக்கவாசக பெருமான் சொல்லும்போது, "எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்தையே" அப்படிம்பார். அது நம்ம வடமொழியில சொல்லும்போது, "ஔபச்சிக லேடிகம்". இப்ப எள்ளு இருக்கு. எள்ளுல பெருமான் எந்த இடத்துல இருக்கான்? எண்ணெய் எந்த இடத்துல இருக்கு எள்ளுல அப்படின்னா, எள்ளு பூரா வெளிய, உள்ள எல்லா இடத்துலயும் எப்படி எண்ணெய் இருக்கோ, அந்த மாரி இந்த பெருமான் மேல, கீழ, உள்ள, வெளிய எல்லா இடத்துலயும் நிறைந்து இருக்கக்கூடிய பேரறிவு பொருள் அவன். எல்லாவற்றையும் ஒருங்கே அறியும் பொருள். இப்ப நமக்கெல்லாம் மடமடன்னு ஒரு 10 பேர சொல்லிட்டு திரும்ப சொல்லு அப்படின்னா, 1, 2 சொல்றதே ரொம்ப கஷ்டம். ஆனா அவன் அப்படி இல்ல. எல்லாத்தையும் ஒருங்கே அறியக்கூடிய அறிவு. ஒண்ணொண்ணா தான் நம்ம இந்த உயிரினுடைய தன்மை எப்படின்னா, ஒண்ணொண்ணா தான் தெரிஞ்சுக்கும். ஆனா அந்த பெருமான் அப்படி இல்ல. எல்லாவற்றையும் ஒருங்கே அறியும் பொருள். அப்புறம் நாம அப்படி ஒவ்வொரு பொருளா தெரிஞ்சுக்கிட்டாலும், அந்த பொருள 4வது பொருள தெரிஞ்சுக்கும்போது முதல் பொருள மறந்துருவோம். 10 பொருள சொன்னா 10வது பொருள் சொல்லும்போது 5 பொருள், 6 பொருள மறந்துருவோம். ஆனா அவன் அப்படி இல்ல. எதை அறிந்தானோ, அறிந்தபடியே இருப்பது அவனுக்கு. இல்லையா? அப்ப நம்ம ஒரு பொருள அறியணும்னா, நமக்கு கருவிகள் தேவ. ஆனா பெருமான் கருவிகளின்றி தானே அறியக்கூடிய தன்மை உடையவன். அதனால தான் அவன நாம எண்குணத்தான் அப்படின்னு சொல்றோம். எண்குணத்தான்ற சொல்லு தான் சிவம் அப்படிங்கிறத நம்ம ஒரே சொல்லால சொல்றோம். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவன் எந்த நிலையிலும் மாறுபாடின்றி எல்லா நிலையிலும் ஒரே மாதிரியே இருக்கக்கூடிய பொருள். இப்பல்லாம் ஒருத்தர் நமக்கு சாதகமா பேசினா, நமக்கு அவங்க மேல ஒரு இன்பம் வருது. அதே ஆளே நமக்கு பாதகமா பேசினா, அவங்க மேல நமக்கு கோவம் வருது. பெருமான் அப்படி இல்ல. எல்லா நிலையிலயும் அவனுடைய கருத்து ஒண்ணுதான், அவனுடைய இச்சை. எப்படியாவது அந்த உயிர்களை எல்லாம் கடை தேற்றிடணும். எல்லா உயிர்களையும் இன்பத்துல வைக்கணும். எல்லாம் அப்படிங்கிறது மட்டும் தான் பெருமானுடைய அந்த நிலை. அப்ப அந்த அவன சத்துன்னு ஒரு சொல்லால குறிக்கிறோம். அப்ப சத்து அப்படின்னா, அவன் மாறுபாடின்றி இருக்கக்கூடிய பொருள். என்றும் உள்ள பொருள்னு அர்த்தம். அப்படி பெருமான். அப்புறம் பெருமான சத்துங்கிறோம். இந்த தாழ்ந்த பொருளான அந்த பாசத்த அசத்துங்கிறோம். அது மாறுபாடு உடையது. இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருள்களுமே அந்த பாசத்தால உருவான எல்லா பொருளுமே
மாறுபாடு உடையது தான். இப்போ நம்ம இந்த உடம்பெல்லாம் மாயையிலிருந்து நமக்கு குடுத்தது தான். குழந்தையா இருக்கும்போது ஒரு மாரி இருக்கு. வளர, வளர இந்த உடலினுடைய இதே வேற மாரி இருக்கு. எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது தான். அப்ப பெருமான் எந்த மாறுபாடும் இல்லாமல் இருக்கக்கூடியவன். அது இல்லாம அவன் பூரண அறிவு உடையவன். அவனுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவுன்னா, மாறுபாடு இல்லாத அறிவு. அறிவும் மாற்றம் கிடையாது. அப்ப அத சொல்றேன். அப்ப சத்து பொருள் அப்டின்னா, அவன் மாறுபாடு இல்லாம இருக்கக்கூடிய தன்மை உடையவன். சித்து பொருள் அப்டின்னா, அறிவு. அவன் அறிவு, பேரறிவு உடையவன். அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவு? மாறுபாடு இல்லாத அறிவு. ஒரே மாரி இருக்கும். நம்ம இன்னைக்கு ஒண்ணு நெனைப்போம், நாளைக்கு ஒண்ணு நெனைப்போம். ஒரு பொருள பத்தி இத செய்யலாமா? அத செய்யலாமான்னு அத்தன குழப்பத்துல இருப்போம். ஆனா, இவனுக்கு அப்படி இல்ல. அவனுடைய அறிவு எப்பயுமே மாறுபாடு இல்லாத அறிவு. அப்ப அவன இன்னும் எப்படி சொல்லணும்னா, சத்தான சித்து அப்படின்னு சொல்லலாம். இல்லையா? அப்ப அறிவுக்கு என்ன அ அறிவு அப்படின்னா, அதனுடைய குணம் எப்படி இருக்கும்னா, ஆனந்தம். அறிவு இருக்கு நமக்கு அப்படின்னா, நம்ம ஆனந்தமா இருப்போம். நமக்கு அறிவு இல்லாததுனால தான் இத்தன துன்பத்தையும் நம்ம பட்டுட்டு இருக்கோம். அப்ப அந்த அறிவு அப்ப சத்தாகவும் இருக்கான், சித்தாகவும் இருக்கான், ஆனந்தம் உடையவனாகவும் இருக்கான். இப்ப நமக்கெல்லாம் வர்றது இன்பம். ஏன் இன்பம் இன்பத்துக்கும் ஆனந்தத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கருதியது கைகூடிய இடத்து தோன்றக்கூடிய உணர்வுக்கு இன்பம் அப்படின்னு பேரு. இல்லையா? அப்ப அந்த இன்பமா, துன்பமாங்கிறது நடப்பது நமக்கு நல்லதா இருக்கா? கெட்டதா இருக்கா? அப்படிங்கிறது இப்ப கருதாதது நடந்தா அது நமக்கு கெட்டதா இருக்கு. கருதியது நடந்தா அது நமக்கு இன்பமா இருக்கு. இல்லையா? ஆனா பெருமான் அப்படி இல்ல. அவன் எவ்வளவோ முயற்சி நமக்கு எத்தனையோ வாய்ப்புகள குடுக்குறான். அத்தன வாய்ப்புகளையும் நம்ம தவற விட்ட போதும், நம்ம மேல அவனுக்கு கருணை அதிகமாகுதே ஒழிய, நம்ம தப்பு செய்ய செய்ய நம்ம இப்ப யாராவது ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா, தப்பு செய்தவங்க மேல நமக்கு கோபம் வரும். ஆனா பெருமான் அப்படி இல்ல. தப்பு செய்றவங்க மேல, மேல மேல அவனுக்கு கருணை தான் வருது. அதான் சொல்றாரு. அதனால அவன் எப்பயுமே ஆனந்தமுடையவன் சொல்றாரு. இல்லையா? அப்ப அது நந்தம். ஆனந்தத்துல இருக்கக்கூடிய சொல் நந்தம் அப்டின்னா, அந்த நந்தம்னா நிறைவுன்னு அர்த்தம். எப்பயுமே அது அவனுடைய அது நிறைவான ஆனந்தம். அதான் சொல்றாரு. அப்ப எதுல நிறைவு அப்டின்னா, அறிவின் நிறைவு. இல்லையா? அதுதான் உண்மையான அறிவு. இல்லையா? அறிவு நிறைவா இருந்தா, அதுதான் உண்மையான அறிவு. அப்ப அந்த அறிவின் நுகர்ச்சி தான் ஆனந்தம். அப்போ ஒருத்தருக்கு அறிவு இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஆனந்தம் உடையவர்களாக தான் இருப்பாங்க. அந்த ஆனந்தம் எதால வரும் அப்டின்னா, சிவஞானத்தால தான் வரும். ஆனா நமக்கும் இவ்ளோ துன்பங்கள் படுறோம். இந்த உயிர்கள் எல்லாம் இத்தன துன்பங்கள் படுது. ஆனா இந்த உயிர்க்குடைய இயல்பு இந்த மாரி துன்பப்படுறது இல்ல. இறைவனுடைய ஆனந்தத்த அனுபவிக்கிறது தான் இந்த உயிரோடைய இயல்பே. இந்த பேரானந்தத்த அனுபவிக்க வேண்டியது தான் இந்த உயிரோடைய இயல்பே. ஆனா, நாம உறவு பொருளோட சேர்ந்தா தான் அந்த இன்பம் கிடைக்கும். ஏன்னா, நமக்கு துன்பம் இயல்பு அல்ல. இயல்புனா இயற்கைன்னு அர்த்தம். இயற்கைன்னு நமக்கு துன்பம் ஒண்ணும் இயற்கை கிடையாது. நம்மள செயற்கையா வர்றது தான் நமக்கு துன்பம். ஏன் அப்படின்னா, நமக்கு உறவு எது அப்படின்னா, பதிப்பொருள். அந்த இறைவன் தான் நமக்கு உறவு. இல்லையா? அப்ப வ அப்ப அவன் உறவு அப்டின்னா, அந்த உறவு இனத்தோட தான் சேரணும். நாமளும் அறிவு, இந்த உயிரும் அறிவு, இறைவனும் அறிவு. அப்ப இந்த அறிவுடைய பொருளோட தான் சேரணும். இனத்தோட தான் சேரணும். ஆனா, அறிவில்லாத அசத்து பொருளான இந்த பாசத்தோட நம்ம சேர்ந்து இருப்பதனால தான், இத்தன துன்பத்தையும் நாம இந்த உலகத்துல அனுபவிச்சுட்டு இருக்கோம். இல்லையா? ஆனா, இந்த துன்பங்கிறது நமக்கு இயற்கையே கிடையாது. நம்ம உறவு பொருளோட சேராததுனால, பகை பொருளான பாசத்தோட சேர்ந்து இருப்பதனால தான், இந்த உயிர்கள் எல்லாமே இந்த மாரி எவ்ளோ துன்பப்படுது. அப்ப இந்த பெருமானுடைய உண்மையான வடிவம் எது அப்படின்னு பார்த்தா, அவன் சத்து, அவன் சித்து, அவன் ஆனந்தம். அப்ப இந்த சத்து, சித்து, ஆனந்தம் ஆகிய இந்த 3 சொற்களையும் இணைத்து, அவனை சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்றோம். இல்லையா? அப்ப அது அது அவனுடைய இயற்கை நிலை. அவனுடைய இயல்பான நிலை. அவன் இயற்கையில இருக்கக்கூடிய நிலை சச்சிதானந்தம். அவன் நிலைத்தவனா இருக்கான். அறிவு பொருளா இருக்கான். ஆனந்த பொருளாகவும் இருக்கான். இல்லையா? அப்ப அப்படி இருக்கும்போது இந்த அவனால நமக்கு எந்த விதமான பயனும் ஏற்படாது. இறைவனால. அப்ப இறைவன் இந்த உயிர்களுடைய இந்த துன்பத்தை பார்த்து, இந்த உயிர்களுடைய இயலாமையை பார்த்து, இந்த உயிர்கள் மேல கருணை கொண்டு, தான் இறங்கி வரான் பெருமான். இல்லையா? தன்னுடைய சிவம் அப்படிங்கிற அந்த தன்மையிலிருந்து சொரூப நிலைக்கு அவன் அது அவனுடைய சொரூப நிலை. அப்ப அவனுடைய இயற்கை நிலை அது.
அப்ப அந்த இயற்கை நிலையிலிருந்து நமக்காக செயற்கையா ஒரு உருவம் தாங்கி பெருமான் கீழ இறங்கி வரான் நமக்கு. அப்படி இறங்கி வந்து இந்த உயிர்களுக்காக இந்த ஆணவ மலத்தில அழுந்தி துன்பப்படக்கூடிய இந்த உயிர்களுக்காக அவன் ஐந்தொழில் செய்கிறான். ஐந்தொழில் எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப அந்த தொழில்ல முதல் தொழில் படைத்தல். இல்லையா? அப்ப படைத்தல செய்றான். அப்ப இறைவன் என்ன படைக்கிறான் அந்த உயிர்களுக்கு? என்ன படைச்சு குடுக்குறான்? சில சமயங்கள் உயிர படைச்சாங்குது. ஆனா அப்படிலாம் இல்ல. எப்ப இறைவன் இருக்கானோ, அன்றே உயிரும் இருக்கு. என்னைக்கு உயிர்கள் இருக்கோ, அன்னைக்கே ஆணவமும் இருக்கு. இல்லையா? யாரும் எதையும் படைக்கல. அப்ப அத கேட்கிறாரு இதுலலாம் நம்ம போற்றி பகருடையிலலாம் சொல்றாரு உமாபதி சிவாச்சாரியார். நெல்லுக்கு உமி எப்ப வந்தது? நெல்லு முன்ன வந்துச்சா? உமி முன்ன வந்துச்சான்னா சொல்ல முடியாது. இல்லையா? அப்ப அதுபோல அந்த செம்புல இருக்கக்கூடிய கழிம்பு செம்பு எப்ப வந்தது? களிம்பு எப்ப வந்துச்சுன்னா, செம்பு என்னைக்கு இருக்குதோ அன்னைக்கே அதனுடைய கழிம்பும் அதுல இருக்கு. அப்ப எது முன்ன வந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப இறைவன் என்னத்த படைக்கிறான் அப்டின்னா, இந்த உயிர்களுக்கு பெருமான் ஆ இதை படைத்தலே எதுக்கு செய்றான் அப்டின்னா, அந்த உயிரினுடைய அறிவு விளங்கறதுக்காக தான் செய்றான். ஏன்னா, இவனுக்கு அறிவு இருக்கு. ஆனா, அந்த அறிவு ஆணவ மலத்தால மூடப்பட்டிருக்கு. விளங்காம இருக்கு. அது பயன்படாம அந்த அறிவ பயன்படுத்த முடியாம இருக்கு. அப்ப இந்த உயிர்களுடைய அறிவு விளங்கறதுக்காக பெருமான் அந்த மாயையிலிருந்து நமக்கு இந்த உடம்ப உருவாக்கி குடுக்குறான். உடம்ப முதல்ல உருவாக்குறான். இந்த உடம்பு மட்டும் இருந்தா போதுமா? அந்த உடம்புல கருவிகள்லாம் வேணாமா? அப்ப உடனே என்ன பண்றான்? அந்த உடம்பு, அந்த உடல்ல கருவிகள குடுக்குறான். அப்ப நமக்காக ஒரு உலகத்தையும் படைச்சு குடுக்குறான். புவனம், அப்புறம் போகம். அந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கிறதுக்கு தேவையான பொருள்களையும் படைக்கிறான். இதுதான் படைத்தல்ன்னு சொல்றோம். மாயையிலிருந்து முதல்ல உடம்பு குடுக்குறான். இந்த உடம்புல கருவிகள வைக்கிறான். அப்புறம் இந்த உலகத்த படைக்கிறான். உலகத்துல நம்ம அனுபவிக்க வேண்டிய பொருள்கள படைக்கிறான். இது எல்லாம் மாயையிலிருந்து தான் நமக்கு பெருமான் செய்து குடுக்குறான். படைத்து குடுக்குறான் அந்த உயிர்களுக்கு. அப்ப இதத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? படைத்தல் அப்படின்னு சொல்றோம். ஏன் இதெல்லாம் பெருமான் நமக்கு செய்றான் அப்படின்னா, இந்த உயிர் அப்படின்னு சொன்னாவே அது அழுக்கு நிறைந்தது தான். உயிர் ஏன்னா அழுக்கில்லாத உயிர்களே இல்ல. மலத்தால பீடிக்கப்படாத ஒருவன் பெருமான் மட்டும் தான். அப்ப எல்லா உயிர்களுக்கும் அந்த அழுக்கு இருக்கு. அந்த அழுக்கத்தான் நம்ம சைவ சித்தாந்தத்துல மலம்னு சொல்றோம். அப்ப இந்த மலம் எப்ப வந்தது? அப்டின்னா, அந்த உயிர் எப்ப இருக்கோ, அப்பயே இந்த மலமும் இருக்கு. இந்த அழுக்குங்கிறதத்தான் நம்ம ஆணவம்னு சொல்றோம். அப்ப அந்த அறிவு விளங்க முடியாமல் செய்வது இந்த ஆணவம். இல்லையா? கண் இருக்கு. அந்த கண்ணுடைய குணம் காட்சி. இல்லையா? அந்த காட்சிய நமக்கு விளங்க விடாம செய்றோம். அந்த கண்ணுல எப்படி படலம் இருக்கோ, அதுபோல அந்த அறிவுல ஒரு படலம் இருக்கு. அந்த படலத்த தான் நம்ம ஆணவம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த உயிரினுடைய அறிவு பெருமான சிந்திக்க விடாம தடுப்பதே இந்த ஆணவம் தான். அந்த உயிர்னாவே அது அறிவுடையது தான். அந்த அறிவை விளங்காமல் செய்வது இந்த ஆணவம். அத என்ன சொல்றாரு? அக-இருள்னு சொல்றோம். ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய இருள புற இருள்னு சொல்றோம். அறிவுல இருக்கக்கூடிய இருள அக-இருள் சொல்றோம். அத ஆணவம்னு சொல்றோம். அப்ப ஆணவத்துக்கு பல பேர் இருக்கு. ஆணவத்த நம்ம பத்தி பார்க்கும்போது, அத நம்ம பார்ப்போம். அப்புறம் இந்த பாசம் எப்படிப்பட்டதுன்னா, எப்படி இறைவனும், உயிர்களும் எப்படி நித்தமா இருக்குமோ, அதுபோல இந்த பாசமும் நித்த பொருள். என்றும் உள்ள பொருள் தான். இல்லையா? அப்ப இந்த ஆணவத்தை செலுத்துறவனும் பெருமான் தான். இல்லையா? அப்ப எதற்கு கொடுக்கிறான்? அப்ப பெருமான் இந்த ஆணவத்திலிருந்து மீள்வதற்காகத்தான் நமக்கு இந்த உடம்பையே பெருமான் குடுக்குறான். இல்லையா? எதுக்கு குடுக்குறான் அந்த உடம்ப அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணல, எதுக்கு இந்த உடம்ப குடுத்துருக்கானே நமக்கு தெரியல. ஆனா பெரிய புராணத்துலலாம் படிக்கிறோம். இல்லையா? இந்த உடம்ப எதுக்கு குடுக்குறான் பெருமான்னா, அந்த "ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர் பொய்கை தில்லையுள் மானடம் செய் வரதர் பொற்தாள் தொழப்ப" இந்த உடம்ப பெருமான் நமக்கு குடுத்துருக்கிறதே எதுக்கு அப்படின்னா, பெருமானுடைய திருவடிய வணங்குறதுக்கு தான். அவனுக்கு நன்றி சொல்லத்தான். ஆனா, அத நம்ம செய்றோமான்றது இல்ல. அப்ப இந்த உடம்பு எதுக்கு அப்படின்னா, அந்த ஆணவத்திட்டிருந்து தற்காலிகமாக மீள அந்த ஆணவத்திலிருந்து மீள்வதற்காக தான் பெருமான் இந்த உடம்ப குடுக்குறான். இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு கண்ணில்லாத ஒரு குருடனுக்கு ஒரு கோல் கிடைச்சா எது போல? அப்ப அவன் தட்டி, தட்டி எங்க போணுமோ, அது போறதுக்கு அந்த கோல் அவனுக்கு உதவியா இருக்கும். ஆனா, அது அவனுக்கு சுதந்திரமா இருக்குமான்னா, இருக்காது. கண்ணு தெரியிற மாரி இருக்காது அந்த கோல் குடுக்கறது. அந்த மாரி தான் அந்த உடம்ப குடுத்துருக்கான். ஆனா, அந்த உடம்பையே நம்ம என்ன பண்றோம்? அத எதுக்கு கொண்டு வந்தோமோ, அந்த வேலைய நம்ம செய்யல. அது இன்னும் சொல்லணும் அப்டின்னா, இந்த உடம்பு ஒரு
இருட்டுல இருக்கவனுக்கு கொடுத்த ஒரு அகல் விளக்கு போல. அப்ப அந்த அகல் விளக்கு கொடுப்பது போல என்னதான் அகல் விளக்குல நம்ம வெளிச்சத்துல பார்த்தாலும், சூரிய ஒளியில பார்க்குற மாதிரி இருக்காது. இல்லையா? அப்ப அந்த விளக்கை கொண்டு, அந்த கை விளக்கை கொண்டு, அந்த பேரொளியான அந்த பெருமானை அடைவதற்கு நாம முயற்சி செய்யணும். அந்த உடம்ப வச்சுக்கிட்டு. அந்த உடம்ப வச்சு நம்ம அந்த முயற்சி செய்றோமா அப்படிங்கிறது சந்தேகமா தான் இருக்கு. இல்லையா? அதனால நாம திரும்ப திரும்ப அந்த கை விளக்கான அந்த உடம்ப சரியா பயன்படுத்தணும். அப்ப அந்த சூரிய ஒளிய அடையலாம். இந்த சூரிய ஒளிங்கிறது நிரந்தரமான ஒளி. இந்த அகல் விளக்குங்கிறது நமக்கு தற்காலிகமான ஒளி. அப்ப இந்த நிரந்தரமான ஒளியை தேடணும் நம்ம. ஏன்னா, அப்ப குடுக்குறவன் இந்த உடம்பெல்லாம் ஒரே மாரியாவா குடுத்துருக்கான்? எல்லாத்து உடம்பும் ஒரே மாரியே இருக்கா? எல்லாத்தினுடைய அறிவும் ஒரே மாரியே இருக்கா? அப்டின்னா, உங்க பெருமான் குடுக்கறதுல குறை என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி குடுத்துருக்கான். அப்டின்னா, பெருமான்ட்ட குறை இருக்கா? அப்டின்னு பார்த்தா அப்டி இல்ல. ஏன்னா, அவன் இந்த உடம்ப நமக்கு கொடுக்கறது ஒரே மாரியே கொடுக்கல. ஏன் அப்டின்னா, அவனுக்கு தெரியும். என்ன இந்த அறிவுக்கு நம்மளுடைய அறிவினுடைய நிலை எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கோ, அதுக்கு தகுந்த நம்ம வினை எவ்வளோ இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி தான் பெருமான் இந்த உடம்பையே நமக்கு குடுத்துருக்கான். அப்ப இந்த மாரி உடம்பெல்லாம் குடுக்கறதால அவனுக்கு என்ன பயன்? அவனுக்கு எந்த விதமான பயனும் இல்ல. அப்ப ஏன் இதெல்லாம் செய்றான்? அப்டின்னா, இந்த உயிர்கள் மேல கொண்ட கருணை மட்டும் தான் காரணம். வேற எதையும் சொல்லவே முடியாது. ஏன்னா, அந்த அவன் நிறைந்த அறிவுடையவன் இல்லையா? அப்ப அறிவுக்கு இலக்கணமே அன்பு தான். இல்லையா? அப்ப நம்ம மேல அவனுக்கு அவ்ளோ அன்பு. ஆனா, அவனுக்கு நம்ம மேல இச்சை, விருப்பம். ஆனா, நமக்கு இந்த உலகத்து மேல விருப்பம். என்ன பண்றது? அப்ப அ நம்மள பார்த்து பாவப்பட்டு கொடுத்துருக்கான் அந்த உடம்ப. இல்லையா? அப்ப வெவ்வேறு மாரி இந்த பெருமான் கொடுத்துருக்கான். வெவ்வேறு மாரி குடுத்துருக்கிறது ஏன் அப்டின்னா, இந்த அறிவினுடைய தரம் அப்டி இருக்கு. எதையுமே தகுதிக்கு தகுந்த மாரி தானே குடுக்க முடியும். அதனால அந்த எத குடுத்தா இவனுக்கு இன்னும் பக்குவம் வரும். எந்த மாதிரியான உடம்பு குடுத்தா, இன்னும் இவனுடைய அறிவுல கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். அப்படின்னு அந்த பெருமான் பக்குவத்திற்கு தகுந்தாற் போல நமக்கு குடுக்குறான். "எப்படி உங்க பெருமான் செய்யலாமா?" அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டா, இப்ப ஒரு தாய் இருக்கா. இப்ப அவளுக்கு ஒரு 3 குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கங்க. ஒரு குழந்தைக்கு 10 வயசு ஆகுது. ஒரு குழந்தைக்கு 5 வயசு ஆகுது. ஒரு குழந்தை இப்ப தான் 1 வயசு ஆகுது. இப்படி 3 வகையான 3 குழந்தைகள் இருக்கு. 3 குழந்தைக்கும் ஒரே மாதிரியான உணவ அவளால குடுக்க முடியாது. 1 வயசு இருக்க குழந்தை 1/2 இட்லி சாப்பிடும். 5 வயசு இருக்க குழந்தை 2 இட்லி சாப்பிடும். 10 வயசு இருக்க குழந்தை 4 இட்லி சாப்பிடும். அந்த மாரி இந்த உலகத்துல இருக்க இந்த ஒரு பிறவிக்கு தாயா இருக்கிறவளே அந்தந்த குழந்தைங்களுக்கு என்னென்னன்னு பார்த்து தான் நோயுற்ற குழந்தையான்னா, அதுக்கு என்ன மாதிரியான உணவு குடுக்கணும்னு எல்லா குழந்தைகளுக்கும் பார்த்து பார்த்து தான் குடுக்குறா. ஆனா, இந்த உலகத்துக்கே தாயான பெருமான், அப்ப இந்த அவன் இந்த அறிவுக்கு தகுந்த மாரி இந்த இந்த குழந்தைக்கு என்ன குடுக்கணும்னு அந்த உடம்புகளை கொண்டு நமக்கு குடுக்குறான். அப்ப இந்த உடம்புகளை கொண்டு நாம என்ன செய்றோம் அப்டின்னா, வினை செய்றோம். இல்லையா? அப்ப அந்த வினை பயனை அனுபவிக்கவும் செய்றோம். இல்லையா? அப்ப இந்த வினைய நமக்கு இந்த உடம்ப எதுக்கு குடுக்குறான்னா, நம்ம ஏற்கனவே செய்து வைத்திருக்க வினையெல்லாம் அனுபவிக்கணும் அப்டின்றதுக்காக தான் பெருமான் இந்த வினையவே நமக்கு குடுக்குறான். ஏன்னா, பிறவிகள் தோறும் இந்த உடம்ப கொண்டுட்டு வரோம். இந்த உடம்ப வச்சு வினையே இல்லாம செய்துட்டு வரோம். இந்த பிறவிக்கு வரும்போது சாமி நமக்கு கொஞ்சம் என்னென்ன செய்தோமோ, அதெல்லாம் குடுத்து அனுப்புறாரு. "கொஞ்சம் போய் அனுபவிச்சுட்டு வா." ஏன்னா, எதுவுமே நம்ப அ செய்யாதது வராது. என்னென்ன செஞ்சிருக்கோமோ, அதுல நாம எல்லா வினையும் பெருமான் அதையும் குடுக்கறதில்ல. நாம எந்த வினை குடுத்தா திருந்துவோமோ அப்படின்னு பார்த்து குடுக்குறான். அததான் அப்பர் சுவாமி சொல்றாரு. "விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல்ன்னு" சொல்றாரு. விண்ணுற அடுக்கியன்னு சொல்றாரு. எத எப்படி குடுக்கணும்னு அடுக்குறான் பெருமான். முதல்ல குடுக்கறது எது, பின்னாடி குடுக்கறது எது அப்படின்னு எத குடுத்தா அந்த குழந்தை திருந்தும்னு அத ஒரு முறைப்படுத்தி சுவாமி நமக்கு குடுக்குறாரு. அப்ப அந்த வினைப்பயனை அனுபவிக்கவும் அவனே செய்றான். உடம்பையும் அவனே குடுத்து, இந்த வினைப்பயனை அனுபவிக்கவும் செய்றான். அப்ப அந்த வினைப்பயனை அனுபவிக்க அந்த உடம்ப குடுக்கறது படைத்தல், தனு, கரண, புவன, போகம்ன்னு சொல்றோம். உடம்பு, உடம்புல இருக்க கருவி, உலகம், உலகத்துல நம்ம அனுபவிக்க வேண்டிய பொருள். இந்த 4யும் குடுக்கறத படைத்தல்ன்னு சொல்றோம். இதையெல்லாம் கொடுத்தா மட்டும் இவன் அனுபவிச்சுருவானா அப்படின்னா, அதையும் தெரியாது. ஏன்னா அறிவித்தால் தானே அறிவான். அப்ப அந்த வினைப்பயனை அனுபவிக்கவும் செய்வான் பெருமான். அதைத்தான் நம்ம காத்தல்ன்னு சொல்றோம். அந்த வினைப்பயன் அவரவர்கள் செய்த வினை, அவரவர்களையே சாருமாறு செய்வது தான் காத்தல் அப்படின்னு. இப்ப வினைங்கிறமே வினைனா என்ன அப்படின்னு நமக்கு ஒரு குழப்பம் இருக்கும் புதுசா கேட்கிறவங்களுக்கு. வினை அப்படின்னா, இந்த உலகத்துல நாம செய்யக்கூடிய செயல். யான், எனது என்ற உணர்வோடு செய்யக்கூடிய செயல் எல்லாமே வினைதான். இல்லையா? தானே அறியும் அறிவு இருக்கா நமக்கு? அப்படின்னா இல்ல.
அவன் காட்ட தான் நம்ம காண்றோம். அவன் செலுத்த தான் நாம அனுபவிக்கிறோம். அப்படின்னு நமக்கு தெரியாம, தானே செயல் செய்ததாக, தானே அனுபவிப்பதாக கருதுறோம் இல்லையா? அதுதான் வினைன்னு சொல்றோம். இல்லையா? அப்ப அததான் அ தான் அல்லாததை தான் என்றும். எத நம்ம செய்யலையோ, எது நாம இல்லையோ, அதெல்லாம் நாமன்னு நெனைக்கிறோம். அவன் செய்றதுக்கெல்லாம் நாம செஞ்சு தான் நம்ம சொல்றோம். அவன் அவனுடைய பொருள்களை எல்லாம் நம்முடைய பொருள்ன்னு சொல்றோம். தனதல்லாததை தனது என்றும், தான் அல்லாததை தான் என்றும், தனதல்லாததை தனது என்றும் கருதக்கூடிய உணர்வே நமக்கு வினையா வந்து சேருது. அப்ப அதுக்காரிய நன்மை, தீமைகளை எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். இல்லையா? அப்ப எதை அவன் அவன் செய்தாங்கிறதை மறந்து நாம செய்தோம்னு நெனைக்கிறோம். அங்க தான் நம்ம அறிவு விளங்காதத உணர முடியும். ஏன்னா, நமக்கே தெரியும். எத்தன செயல்ல நான் செய்தேன், நான் செய்தேன், நான் செய்தேன்னு நம்ம நிக்கிறோம். தன்முனைப்போட நிக்கிறோம். ஆனா, நாம செய்தோமான்னா, நாம வெறும் கருவி தான். இந்த உள்ள இருந்து செய்றவன் எல்லாமே அவன் தான். இல்லையா? அத தான் இங்க சொல்றார் சுவாமி. நமக்கு நெறைய திருமுறைகள்ல அதான் சொல்றார். எல்லாம் இது மணிவாசக பெருமானும் "தோளின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனே." தோல்பாவை போல தான் நம்ம. இந்த தோல்பாவை கைய தூக்கணுமா, கால தூக்கணுமா, எப்படி அசையணும்னு முடிவு பண்றவன் அவன் தான். ஆனா அதையெல்லாம் முடிந்து நாமளே எல்லாத்தையும் செய்ததா நெனைக்கிறோம். இங்க உலகத்துல உள்ள பொருள் எல்லாம் அவனுடைய உடைமைன்னு சொல்லிட்டோம். ஆனா அத்தனையும் நம்மளுதுங்கிறோம். இப்படி அவனை மறந்து நாம நெனைக்கிறோம் இல்லையா? அது யான் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அகப்பற்று. நமக்கு உரிமை இல்லாத பொருள்களை நமது என்று நினைப்பது தான் வினை. அதான் குற்றம். அதற்கு என்ன காரணம்? ஏன் அப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, அறிவு பூரா அழுக்கு மண்டி கிடக்கு. அதான் நமக்கு நோய். இல்லையா? அப்ப அந்த நோய்க்கு மருந்து என்னன்னா, அந்த வினை தான். வினைய அனுபவிக்க வேண்டியது தான். அந்த வினை பயனை அனுபவிப்பது தான் அந்த நோய்க்கான மருந்து. அப்ப அடிபட்டு இந்த செயல நாம செய்யல. இது பெருமான் தான் செய்றான். இது என்னுடைய பொருள் இல்ல. இது பெருமானுடைய பொருள் அப்படின்னு நம்ம நெனைக்கணும். இல்லையா? அப்ப அந்த வினைகள இப்படி குமிச்சு வச்சு அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப நம்ம அந்த வினைய அனுபவிச்சு கழிக்கிற வரைக்கும் நமக்கு உடம்பு வேணும். அப்ப அந்த உடம்பையும் அந்த பெருமான் தான் காத்து நிற்கிறான். அதான் காத்தல். இந்த வினைய முழுமனையா நம்ம அனுபவிக்கிற வரைக்கும், இந்த உடல அழியாம பாத்து அவன் அந்த வினைய அனுபவிக்குமாறு நமக்கு செலுத்திட்டு இருக்கான் அந்த வினைய. அததான் நம்ம சைவ சித்தாந்தத்துல காத்தல் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா, இந்த வினை அப்படிங்கம்போது நம்ம பார்த்தோம்னா, இப்ப நம்ம பெரிய புராணத்துல, இப்ப இயற்பகை நாயனார் புராணத்த நம்ம பார்க்குறோம் அப்படின்னாவே, அவரு மாமி அவங்க வீட்டுக்கு அதெல்லாம் நீங்க பெரிய புராணத்துலலாம் சிந்திச்சிருப்பீங்க. இருந்தாலும் அந்த நிகழ்வு மட்டும் சொல்றேன். வந்து "உன்னுடைய காதல் மனைவியை கொடு" அப்படின்னு கேட்கிறாரு சுவாமி. உங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது. அத சொல்லம்போதே காதல் மனைவி அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அவை குரல்ல ஔவையார் சொன்ன மாரி, "காதலர் இருவர் கருத்து ஒருமித்து" இல்லையா? ஒரு ஈடல் இன்பம்ன்றாரு. இல்லையா? அப்ப அந்த 2 பேத்துனுடைய கருத்தும் ஒரே மாரி. அவரு வந்திருக்கிறவர் அடியார், அடியார் இறைவன். அந்த கணவரையும் இறைவனா நெனைக்கிறாரு. அவங்க போங்கிறாரு, அம்மாவும் போய் நிக்கிறாங்க. இவரும் போங்கிறாரு. ஏன்னா, அந்த பொருள் நம்மளது இல்ல. அது பெருமானுக்கு சொந்தமான பொருள் தான். அப்படின்னு அவங்களோட அதான் நாயன்மார்களுடைய உயர்ந்த நிலை. அதனால தான் அவங்களுக்கு அந்த மாரி வினையெல்லாம் ஏற்படல. நாம எந்த பொருளா இருந்தா கூட தூக்கி வீசுற பொருள கூட நமக்கு தூக்கி வீசணும்னு மனசு வராம அத வீட்டிலேயே போட்டு, அது ஒரு வழி ஆயி எதுக்குமே ஆகாதுங்கும்போது தூக்கி வீசுவோம். அப்ப கூட நமக்கு மனசு வராது. அந்த மாதிரி எந்த பொருளையும் அவர்கள் பெருமானுடைய உடைமையா நெனச்சாங்க. அப்புறம் இந்த உடல காத்து நிக்கிறான் பெருமான் இந்த வினைய அனுபவிக்கிற வரைக்கும். அடுத்தது நம்ம படைத்தல் பார்த்தாச்சு, காத்தல் பார்த்தாச்சு. அடுத்து ஒடுக்குதல் அப்படின்னு சொல்றோம். சைவத்தில அழித்தல் அப்படின்னு நம்ம சொல்லல. அத வந்து ஒடுக்குதல் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எந்த பொருளுமே அழிய போறதில்ல. இப்ப இந்த உடம்ப மண்ல இருந்து நமக்கு பெருமான் பஞ்சபூதங்கள்ல இருந்து மண்ல எடுத்து செஞ்சான்னா, நம்ம உடம்புக்கு மண்லயே தான் போகுது. ஒரு உதாரணத்துக்கு. மாயையிலிருந்து எடுத்து குடுத்த உடம்பு, திரும்ப மாயைக்கே போயிடும். அத தான் நம்ம ஒடுக்குதல் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆ அப்ப பெருமான் இது இனிமேட்டு எந்த வினையும் அனுபவிக்க தகுதி இல்லாம இந்த உடம்பு போகும்போது தான், அத பெருமான் ஒடுக்குறாரு. அப்ப மறைத்தல் அடுத்த தொழிலா இது 3ம் இந்த படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் இந்த 3ம் அஃறிணை இந்த சடப்பொருள்கள்ட்ட நடக்கிறது எல்லாமே. இப்ப இந்த உடம்பு, இந்த வினை இது எல்லாமே சடம். இல்லையா? சடப்பொருள்லாம் நடக்குது. அத ஒடுக்குறது எல்லாமே சடத்துல செய்றாரு. அடுத்த 2 தொழிலான மறைத்தல், அருளல் அப்படிங்கிற இந்த 2 தொழிலையும் உயிர்கள்ட்ட செய்றாரு. இப்ப மறைத்தல் அப்படிங்கிறது
இந்த உயிர்களுக்கு அது எத அனுபவிக்கணுமோ, அதை மட்டும் காட்டி மறைக்கிறான். அப்ப இந்த மறைத்தல் தொழில துரோதான சக்தி தான் செய்றா. அப்ப அது மறைந்திருந்து தொழில் செய்வதால் அது மறைத்தல் தொழில். ஏன்னா, இறைவன் தான் நம்மள செலுத்துறான். அந்த துரோதான சக்தி தான் நம்மள செலுத்திட்டு இருக்காங்கிற உணர்வே நமக்கு இருக்காது. நாமளே செயல்படுற மாரி. ஏன்னா, அவ மறைந்திருந்து அந்த தொழில் செய்றா. அப்புறம் அந்த அருளல் அப்படின்னு சொல்லி எத அனுபவிக்கணுமோ அத மட்டும் காட்டுறார். அதான் மறைத்தல். அப்புறம் அருளல் அப்படின்னா, அந்த அழுக்கெல்லாம் நீங்கினால் தருகின்ற சிவபோகத்த தான் நம்ப அருளல் அப்படின்னு சொல்றோம். அப்ப சிவபோகம் அப்படின்னா, நம்ம இதுவரைக்கும் அனுபவிச்சதுல வினைபோகம். அப்ப அழுக்கு நீங்குனா நமக்கு கிடைக்கிறது சிவபோகம். அப்ப நோய் உள்ளவனுக்கு மருந்து தான் குடுக்கணும். அப்ப வினை இருக்கவனுக்கு அந்த வினைபோகத்த தான் குடுக்கணும். அதான் மருந்து. அவன் நோய் நீங்குனா அவனுக்கு சிவபோகம். அப்ப அவனுக்கு நல்ல அறுசுவை விருந்து. அப்ப வினைபோகங்கிறது மருந்து, சிவபோகங்கிறது உணவு. அதனால அந்த பெருமான நம்ம இத அவன் இந்த ஐந்தொழில் செய்யும்போது அவன பதின்னு சொல்றோம். பதி அப்படின்னா, அப்படிங்கிற சொல்லுக்கு காப்பவன் அப்படின்னு பொருள். இந்த பெருமான் தான் எல்லா இடத்துலயும் வந்து நம்மள காப்பாத்தி அவனுடைய திருவடிக்கு கொண்டு போய் வைக்கிறான். அப்ப அவன பதி, அவன காப்பவன். அப்புறம் பசு நாம, பந்திக்கப்பட்டது. நாம கட்டு இல்லையா? பந்தம் அப்படின்னாவே அது நமக்கு கட்டு, பந்திக்கப்பட்டது அப்படின்னு சொல்றோம். எதனால கட்டுப்பட்டது? எதனால கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஆணவத்தினால கட்டப்பட்டு இருக்கிறது. ஏன்னா, ஆன்மாவின் குணம் அறிவு. ஆனா, அந்த அறிவையே கட்டியுள்ளது. அந்த அறிவே வெளிப்படாம இருக்க செய்யுது. அதான் ஆன்மாவின் குணம். அந்த அறிவை கட்டி உள்ளது. அப்புறம் பசு அப்படிங்கிற சொல்ல பிரிச்சோம்னா, பச் கூட்டல் உ அப்படின்னு சொல்றோம். பச் அப்படின்னாவே பந்தமுடையது அப்படின்னு அர்த்தம். பந்த ப அப்ப ஊங்கிறது அங்க செயப்படு பொருள் விகுதி. அது இலக்கணத்துல. அப்ப பச் அப்படிங்கிறது பந்தம். இல்லையா? கருவிகள் இல்லாத அழுக்குடன் கூடிய நிலை. இப்ப நமக்கு இந்த உடம்பு வரத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்திருப்போம் அப்படின்னா, முழுமையா ஆணவத்தினால மறைக்கப்பட்டிருப்போம். அந்த நிலைக்கு பேரு கேவலம் அப்படின்னு பேரு. அது கேவலம்னா தனிமை அப்படின்னு அர்த்தம். கேவலமா பேசுறது அப்படி இல்ல. கேவலம் அப்படின்னா தனிமை. அது ஒரு நிலை. அப்ப இறைவன் அங்க கேவலத்துல சில உயிர்கள் எல்லாம் ரொம்ப துன்பப்படுது. ரொம்ப அந்த ஆணவம் அங்கேயும் துன்பம் தான் நமக்கு எங்க போனாலும். அதுல உறுதி தான். அப்ப அந்த கேவல நிலையிலயும் அந்த உயிருக்கு ரொம்ப துன்பம். அந்த துன்பத்தை உணர்ந்த உயிர்களுக்கு மேல கருணை கொண்டு பெருமான் என்ன ஏன்னா எல்லா உயிர்களும் அந்த துன்பத்த உணர்றதில்ல. இப்ப வெயில்ல போய் பசங்கலாம் கிரிக்கெட் விளையாடுறாங்க. 1 மணி 2 இந்த காலத்துல 1 மணிக்கு கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்மள போய் அந்த நேரத்துல வெயில்ல நில்லுங்க அப்டின்னா, நம்மளால நடக்க வெளியில கூட தலை காட்ட முடியல. அப்ப அவங்களுக்கு அந்த வெயில் உரைக்கவே இல்ல. ஆனா நமக்கு அந்த வெயில் ரொம்ப சுடுது. அப்ப அதான் சொல்றாரு. அப்படி அந்த துன்பத்தை உணர்ந்த உயிர்களுக்கு பெருமான் கருணை கொண்டு தான் இந்த படைத்தல அந்த செய்றான். அந்த மாயா கருவிகள இந்த உயிர்களோட கூட்டுறான். அந்த உயிர்களுக்கு அந்த கருவிகள கூட்டுன நிலையில, இந்த உயிர்கள் இருக்க நிலைக்கு பேரு சகலம் அப்படின்னு பேரு. கருவிகளால் அறிவு விளங்க வைக்கிறதுக்காக பெருமான் என்ன பண்றான், அந்த கருவிகள் எல்லாம் நம்மளோட கூட்டுறான். அததான் விளக்குன்னு நம்ம முன்ன சொன்னோம். அப்ப இந்த இந்த கருவிகளை எல்லாம் பெருமான் நமக்கு கூட்டிட்டான்னா, முழுமையாக இந்த கருவிகள்லாம் நமக்கு அறிவு விளக்கத்த செய்யுமா அப்படின்னா, கண்டிப்பா செய்யாது. மேடெல்லாம் பள்ளமா தெரியும். பள்ளமெல்லாம் மேடா தெரியும். நன்மையெல்லாம் தீமையா தெரியும். தீமையெல்லாம் இப்ப நமக்கு அப்படித்தானே தெரியுது. எது நல்லதோ அதெல்லாம் தீமையா தெரியுது. எது தீமையோ அதெல்லாம் நன்மையா தெரியுது. அந்த கருவியுடன் கூடிய நிலைய தான் நம்ம மயக்க நிலைன்னு சொல்றோம். அறிவு தெளிவில்லாத நிலை அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆக மொத்தத்துல இந்த சகலம், கேவலம் 2மே நமக்கு துன்பத்தை தரக்கூடிய நிலை தான். இந்த கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு வந்த உயிர், அந்த சகல நிலையிலிருந்து சுத்தனான அந்த பெருமானை அடைந்து சுத்த நிலைக்கு போகணும். அப்ப அந்த கருவிய குடுக்குறான். ஃபர்ஸ்ட் கருவியே இல்லாம இருக்கும். அப்புறம் கருவிய குடுக்குறான். அப்புறம் அந்த கருவி சார்பெல்லாம் நம்ம விட்டுட்டு கருவிகளை எல்லாம் பொய்ன்னு அந்த கருவிகள்ல இருந்து நீங்கி பெருமான அடையறது. அப்ப விளக்க விளங்கும் அறிவுடைய அந்த உயிர்களுக்கு தான் பசு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த உயிர்கள் இந்த 3 விதமான அந்த நிலைய அடையுது. சுத்த முதல்ல கேவல நிலையில இருக்கு. அப்புறம் சகல நிலைக்கு வருது. கருவிகளோட கூடிய நிலை. அப்புறம் அந்த கருவிகள விட்டு திரும்ப பெருமான அடையுது. அப்ப இந்த பெருமான அடையக்கூடிய நிலைக்கு இந்த உயிர் சுத்தமானதுக்கு அப்புறம் பெருமான அடையுது. அதனால அது சுத்த நிலை. அது தன்னுடைய வீட்டுக்கு போயிடுது. இயற்கை நிலைக்கே போயிடுது. அதனால அத வீட்டு நிலைன்னு சொல்றோம். அங்க அது போய் பேரின்ப நிலையில இருக்கிறதுனால அதுக்கு பேரு முக்தி நிலைன்னும் சொல்றோம். இந்த மாரி இந்த உயிர்கள் 3 விதமான நிலையையும் அடையுது அப்படிங்கிறத பார்க்குறோம். மீதியை வர வகுப்புகள்ல நம்ம சிந்திப்போம். இதுவரைக்கும் பார்த்த பகுதிகள்ல உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம்.
திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. மிக்க நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்துக் கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒரு புது முயற்சியாக செவ்வாய் தோறும் சித்தாந்த சைவம், சைவ சித்தாந்த வகுப்பு துவங்கலாம் என்று ஒரு புதிய முயற்சி எடுத்தோம். அந்த வகையிலே சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய ஆசிரியராக பணியாற்றக்கூடிய ஐயா சித்தாந்த ரத்னம் ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் இதுகார நமக்கு ஒரு அறிமுக உரையைத்தான் நமக்கு எடுத்து இயம்பியிருக்கிறார்கள். இந்த அறிமுக உரையிலே அறிமுக உரையா இல்லை இது சித்தாந்தமே முடிந்த ஒரு முடிவா, அந்த அளவுக்கு ஆழமாக சென்று இந்த சாராம்சம் பதி பசு பாசத்தை தொட்டிருக்கிறார்கள். அந்த மூன்றிலே எல்லாம் ஒடுங்கி விடுகிறது. அதையும் அவர்கள் எடுத்து இயம்பி விட்டார்கள். ஆரம்ப கட்ட மாணவர்களுக்கு இந்த சித்தாந்த சைவ வகுப்பு சென்று சேர வேண்டும். இயல்பாக ஒரு பெரிய பல்கலைக்கழகங்கள், பெரிய பெரிய பேராசிரியர்கள், பெரிய பெரிய சித்தாந்த நிபுணர்கள், சைவ சித்தாந்திகள், அதிலெல்லாம் மருத்துவ அந்த டாக்டரேட் என்று சொல்லக்கூடிய அதை வாங்கி அதை நிறைய பேர் படிச்சு நிறைய பேர் வந்து தங்கள் பெயருக்கு பின்னால போட்டுக்கிறாங்க. அத்தனை பேரும் நமக்கு விளக்கி சொல்லுவாங்களன்னா, உணர்ந்தாங்களன்னா அது சந்தேகம்தான். எடுத்து இயம்ப தெரிஞ்சவங்களும் சில பேர் தான். தேனை நுகர்ந்தவர்கள் தான் தேன் எப்படிப்பட்டது என்று சொல்ல முடியும். அதுபோல இன்று காலையில் நான் ஐயாவோடு பேசும்போது எல்லாரும் சித்தாந்தம் பேசலாம். எல்லோருக்கும் அந்த உணர்வு நுகர்ச்சி எத்தனை பேர் செய்திருக்கிறார்கள். ஒரு அனுபவத்தர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அது குறித்து பேசும்போது பெருமான் தான் பேசப் போகிறார் ஐயா, அடியேன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன பிடிச்சு போச்சுன்னா அந்த ஒப்படைப்புன்னா தான் பேசப் போவதில்லை, நான் இன்றைக்கு இறைவனிடம் ஒப்படைத்து இருக்கிறேன், இறைவன் தான் பேசப் போகிறார், அப்போ நான் வசைப்பது நான் பேசப் போவது எல்லாமே சாமி தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த ஒப்படைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. காரணம் என்னன்னா, இப்ப இதுல எதுவுமே அங்க அந்த 3 இல்ல. இப்ப ஆணவம், கன்மம், மாயை எதுவுமே அங்க சம்பந்தப்படாத ஒரு நல்ல ஒரு ஆன்மாவாக ஐயா தென்பட்டார்கள். அதனாலே இன்றைக்கு இரவு 8 மணிக்கு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்யலாம். அறிமுக உரையாக பேசலாம் என்று அவர்கள் ஐயாவை அழைத்தும் அதுக்கு ஒப்புக்கொண்டார்கள். அதற்கு முதலில் அவருடைய பொன்னார் திருவடிகளை மனம், மொழி, மெய்களாலே வணங்கி மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு முதல் நிகழ்வுக்கு 33 பேர் வந்திருக்கிறார்கள். ஐயாவுடைய சகாக்களோ அல்லது ஐயாவுடைய சீடர்களோ எனக்கு தெரியாது. நம்முடைய நிகழ்வுக்கு 33 பேர் வந்து வருகை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி, இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கிறது? உங்களுடைய கருத்துக்களை இங்கே தெரிவிக்கலாம். இன்னொரு 10 நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை என்றால் அடுத்த செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் வந்து நீங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்று கூறி, இப்பொழுது ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஐயாவிடம் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி செவ்வாய் தோறும் நம்முடைய சிகாரம் தரும் உமையால் துணைவர் சேனலில் தொடர்ந்து நடைபெறும். ஐயா அவர்களோடு நாங்கள் பேசியிருக்கிறோம். அவருடைய பணிச்சுமைகளுக்கு இடையில் இங்கு வந்து வருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களை அறிமுகப்படுத்திய சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல வசிக்கக்கூடிய அம்மா சித்ரா அம்மா அவருடைய பொற்பாதங்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கிக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை ஒரு களம் காண வைக்க வேண்டும் என்பது என்னுடைய இறைவனுடைய செயல். அதுக்கு நான் அந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி உடனாகிய காயா நிர்மலேஸ்வருடைய திருவடிகளையும் அந்த எல்லாமல் அந்த இறைவனுடைய திருவடியும் நான் மனமொழி மிகளாலே வணங்கி மகிழ்கிறோம். நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய மீண்டும் ஒரு முறை வணங்கிக் கொள்கிறேன். அன்பர்களுக்கு ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தால் ஐயாவிடம் கேட்கலாம். இதுகாரம் நடத்திய ஆரம்பத்திலிருந்து உள்ளே வந்திருக்கக்கூடிய அன்பர்கள், நிகழ்ச்சியை நின்று நிதானமாக கவனித்த அன்பர்கள், குறிப்பிடுத்த அன்பர்கள் கேள்வி கேட்கலாம். ஒரு 14 சாஸ்திரங்கள் ஏன் நமக்கு வந்து சைவ சமயத்தில் இப்போ வந்து மாற்று சமயத்தார்களுக்கு, மாற்று மதத்தவர்களுக்கு ஒரு பைபிள் இருக்கும். அந்த பைபிள்ல எந்த வசனம்னு பேசுவாங்க. இன்னொருத்தருக்கு குரான் இருக்கும். அவங்களுக்கு அது ஒரு வேத நூலாக, வழிபாடு நூலாக வைத்திருப்பார்கள். ஒரு சைவ சமயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எது நூல் என்று தெரியாமலே இருக்கிறார்கள். இந்த அடிப்படை எது என்று தெரியாமலேயே இருக்கிறார்கள். அதாவது ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 வாடுகின்ற மாந்தர்கள் கோடி 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 இறந்தோர் கோடி. அப்படியே செத்து போனவங்க நிறைய பேரா. ஏன் பூசுறோம்? எதுக்கு திருநீர் பூசுறோம்? எதுக்கு ருத்ராட்சம் அணியிறோம்? எதுக்கு நம்ம வந்து அஞ்செழுத்து சொல்றோம்? என்னன்னு தெரியாமலேயே செத்து போனோம் நிறைய பேர். அதுக்குத்தான் நான் பாடாப்பட்டு ஐயா கிட்ட கேட்டேன். ஐயா தோத்திரத்தோடு முடிந்து போகக்கூடாது.
இதை சாத்திரத்தோடு கொண்டு போய் அறிவு சேர்க்க வேண்டும். ஐயா இன்னைக்கு அழகா சொன்னாங்க. அறிவு பத்தி பேசுனாங்க. அறிவு தான் ஆன்மா. ஆன்மாவை அறிவது ஆன்மாவை அறிவது தான் ஆன்மீகம். இந்த அறிவு தான் இன்ப நுகர்ச்சிக்கு அடையாளம். இந்த அறிவு தான் அறிவை சூழ்ந்திருக்கிறது அறியாமை. இந்த அறியாமை நீக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அறிவு, அன்பு 2 என்பர் அறிவிலர். அதே திருமந்திரத்திலும் நீங்க பார்க்கலாம். சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஏன் இவ்வளவும் சொல்றேன்னா, தோத்திர நூல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அது நாதத்தில் முடியும். தோத்திர நூல்கள் எல்லாமே நாதத்தில் தான் முடியும். நீங்கள் சாத்திர நூல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒலியில முடியும். நாதம், விந்து இது 2மே சேர்ந்து தான் நமக்கு வந்து மோட்சத்தையும், முக்தியும் தரக்கூடியது. ஒரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வெறும் சத்தத்தாலேயே ஊர் போய் சேர்ந்துரலாம்னு நினைக்கலாம். நாதத்தாலே. நாதத்தால போய் சேரலாம். அதுக்கு அறிவு வேணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த பக்கபலமா இருக்கக்கூடிய ஒரு பிணத்தை கொளுத்துவதற்கு கூட ஒரு கோல் வேணும் இல்லையா? ஒரு குருநாதர் வேணும் இல்லையா? ஒரு சாஸ்திர நூல் வேணும் இல்லையா? அதுக்கு தான் அன்பர்கள், அடியார் பெருமக்கள் எல்லாம் இந்த சாத்திர நூல்களையும் ஒரு பக்கம் நீங்கள் ஒரு கண்ணாக எடுத்து, சைவத்தினுடைய முழு நிறைவை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். நமக்கெல்லாம் ஒரு நூல் இருக்கிறது. 14 சாத்திரம் இருக்கிறது. 12 திருமுறை இருக்கிறது என்ற அறிவை நம்ம புகட்ட வேண்டும். ஒவ்வொரு அடியாரும் இந்த நூலை தெரிந்து கொண்டால் தான் சைவ சமயத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல முடியும் என்கிற ஒரு பெரிய அவாவினாலே இந்த நிகழ்ச்சியை துவங்கியிருக்கிறோம். நண்பர் பெருமக்கள் தொடர்ந்து வருவதற்கு உங்களுடைய பெயர்களை கட்புலன் வாயிலாக வாட்ஸ்அப்பில் நான் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பங்கேற்க விரும்புகிறேன். ஏன்னா இதுக்கு கடைசியில் முடிவில் யார் யாரெல்லாம் பங்கேற்றீர்கள்? இன்றைக்கு அறிமுக வகுப்பு. இந்த அறிமுக வகுப்புகளே இதில் நீங்க உங்களுக்கான இப்போ ஒரு சான்றிதழ் வழங்கலாம். இத்தனை பேர் வந்து கலந்து கொண்டார்கள். இவர்கள் தொடர்ந்து வந்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு ஐயா அவர்கள் கடைசியில் அவர்கள் ஒரு கேள்வி பதில் போல ஒரு ஒரு வகுப்பு வைத்து இவர்கள் எல்லாம் தேர்வார்கள், தேர மாட்டார்கள் என்கிற ஒரு அலசி ஆராய்ந்து எவ்வளவு பேர் நமக்கு எத்தனை பேர் வருகிறார்கள் என்பது முக்கியமில்லை. எத்தனை பேர் ஆர்வமாக கலந்து கொண்டு நான் என்னை அறிந்து கொள்ள வேண்டும், தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். தன்னை அறிவதற்கு சாஸ்திரம் எப்படி உதவும்? ஆமா. நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா, ஆகா, ஓஹா ஏதோ ஒண்ணு சொல்லி காமிப்பாங்க. ஆர்த்தி காமிப்பாங்க. ரைட். ஓகே. அது என்ன சாமி மாடு ரொம்ப நாளா 23 வருஷமா நான் கோயிலுக்கு போறேன். எதுக்கு அந்த மாடு படுத்திருக்கு? எதுக்கு அந்த நந்தி படுத்திருக்கு? எனக்கு சொல்லுங்க சாமி. சொல்லணும் இல்லையா? அந்த நந்தின்னா என்னன்னு சொல்ல தெரியணும். ஒரு சிவாச்சாரியார்ன்னா, இறைவனுக்கும் நமக்கும் பாலமா இருந்து அவர் ஒதுங்கிக்கணும். அதான் நல்ல ஒரு ஏஜென்ட்டா இருக்கக்கூடாது. ரொம்ப இறைவன உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு எட்ட போயிரும். நல்ல ஒரு ஆசிரியர் குருநாதரா தான் குருநாதர் எப்படி இருப்பார்ன்னா, கண்ணாடி மாரி இருப்பார். ஒரு கண்ணாடி என்ன செய்யும்? நீங்க சிரிச்சா அது சிரிக்கும். அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. ஒரு நல்ல குருநாதர் கண்ணாடி போல உங்களுக்கு காமிச்சு குடுத்துட்டு எட்ட போயிரணும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. உங்க கனவுல கூட உங்கள தொந்தரவு பண்ண மாட்டார் குருநாதர். அந்த மாரி ஒரு குருநாதர் நமக்கு வாய்த்து நமக்கு சிவபெருமான் உண்டு. சிவபெருமானே குருபரனா வருவார்ன்னு ஐயா நம்ம நிகழ்ச்சியில அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த வகையில நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடியிலும் மனமொழி மிகளாலே வணங்கி மகிழ்கிறோம். நீங்கள் தொடர்ந்து வருவதாக இருந்தால் கட்புலனில் அடியேனுக்கு ஒரு தகவல் கொடுங்கள். ஐயா நான் தொடர்ந்து வகுப்புக்கு வருகிறேன். ஏன்னா உங்களுக்கான சான்றிதழ் நாங்க தயார் செய்வோம். நீங்க 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் அப்படியே 3, 4, 5 அப்படியே எத்தனை வகுப்பு நீங்கள் தொடர்ந்து வருகிறீர்கள் என்பதை நாங்கள் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு வருகை பதிவு இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியை துவங்குவது நன்றாக இருக்காது என்ற காரணத்தினாலே நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற அன்பர்கள் உங்களுக்கு சித்தாந்தம் பிடிக்கும், ஐயாவை பிடிக்கும். இந்த வகுப்பு எனக்கு நான் சித்தாந்தம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வமாக இருக்கிறது என்று கட்புலன் வாயிலாக ஐயாவுக்கோ, அடியனுக்கோ நீங்க தகவல் தெரிவித்தால் உங்களுக்கான சான்றிதழ் தயார் செய்வதற்கு சுலபமா இருக்கும். இது குறித்து ஐயா அவர்கள் பேசலாம். இன்னும் மேலும் அன்பர்கள் பேச விரும்பினால் நடுவில் இருக்கும் பொத்தானை அழுத்தி விட்டு இங்க நீங்க பேச விரும்பலாம். திருச்சிட்டம்பலம். இன்று நடந்த அந்த அறிமுக வகுப்பில் ஐயா அவர்கள் பேசிய விதம் எப்படி இருந்தது? அந்த கருத்தை கூட நீங்க தெரிவிக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி. ஐயா ஸ்ரீதேவையா. திருச்சிட்டம்பலங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. திருச்சிற்றம்பலம். சொல்லுங்க. அடியன்ல நான் கேட்ட ஒரு விண்ணப்பத்துக்கு உடனே ஒப்புதல் தந்தீங்க. அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய நன்றிங்க ஐயா. கருத்துக்கள நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த 1 மணி நேரம் இந்த மீள் பதிவா நானு இத போடுறேன். இந்த பதிவுல எல்லாரும் சரிங்க. கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சித்தாந்தம்னா என்னன்னு திருப்பி திருப்பி வந்து எத்தனையோ முறை போறாங்க. எத்தனையோ முறை ரத்தினம் பட்டமே நிறைய பேர் வாங்கிக்கிறாங்கய்யா. 1 முறை இல்ல, 2 முறை இல்ல. வாங்குறாங்க. நீங்க இவ்வளவு தூரம் போனீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டா கூட அவங்களுக்கு என்ன திரு திருன்னு தான் முழிக்க தோணுதே எடுத்து ம். ஏம்ப தெரியல. சரி, ஆமா. சரி. ஒரு கற்ற கல்விய எடுத்து ஏம்ப தெரியாதவங்க வந்து பெற்ற பலன் என்ன? சரி, சரி. எனக்கு கேள்வி வருது. நம்மளுடைய ஆமா. அதே மாணவர்கள்லாம் வந்திருக்காங்க ஐயா. சரிங்க, சரிங்க ஐயா. மாணவர்கள்லாம் வந்திருக்காங்க. மகிழ்ச்சி. ந பேச வைக்கலாமா? ஆமாங்க. யாராவது பேச ஆ, சொல்லுங்க. ஆ. சித்ராம்மா? ஆமா, ஆமா. அம்மா வந்திருக்காங்க. இப்ப உங்க ம். மாணவர்களா? இப்ப நம்ம வகுப்பு வராங்களா? அந்த அம்மா சித்ரா அம்மாவா? ஆ, வகுப்புக்கு வர மாணவர்களும் வந்திருக்காங்க. அதுலயும் சித்ராம்மா இருக்காங்க. இதுலயும் கொண்டு ஓஹோ! வந்தவங்களும் சித்ராம்மா இருக்காங்க. சிவா, திருச்சிற்றம்பலம். நான் ம். பேச வைக்கலாம். ஆ.
இப்ப நான் எந்த சித்ராம்மாவ கூப்பிடுறது சொல்லுங்க? கூப்பிடுங்க. ஆத்தூர் சித்ராம்மாவ கூப்பிடுங்க. சிவ சிவா. கீழ இருக்காங்க 2 சித்ராம்மா இருக்கிறாங்க. அம்மா சித்ராம்மா இருக்கீங்களா? ஆமாங்கய்யா. இருக்கேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அ வாங்க, வாங்க. உங்க அனைத்து திருவடி நானு அடியார்களுக்கும் மீண்டும் வணங்கிக்கிறேன். அனைத்து ஐயாவ கொண்டு வந்து அடியார்களுக்கும் சேர்த்தமைக்கு. ஏன்னா திருவடிகளுக்கும் வணக்கம். வாங்க, நான் வாங்க, வாங்க, பாதியில வாங்க, இருந்து வாங்க. தாங்க கேட்டேன். அலுவலகத்துல இருந்து வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. பாதியில இருந்து தான் கேட்டேன். இருந்தாலும் எளிமையாவும் நல்ல புரியிற மாதிரி தேவைய ரொம்ப அழகா பாடம் எடுத்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளும், வாழ்த்துகளும். சிவ சிவா. வகுப்பு நன்றிங்கம்மா. செவ்வாய்க்கிழமையாங்க ஐயா? ஆமாம்மா. செவ்வாய்க்கிழமை தான். என்னன்னா, அதாவது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போணும்னு ஆசைப்படுறேம்மா. சரிங்க ஐயா. இல்ல என்ன கிழமைன்னு சொன்னீங்கன்னா தொடர்ந்து கலந்துக்கலாம் அதுக்காக. செவ்வாய்க்கிழமைம்மா. செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஆமா. செவ்வாய்க்கிழமை நமக்கு வந்து இந்த நிகழ்ச்சிய படைக்கலான்னு திருவருள் கூட்டு வைக்கணும்னு நம்புறோம்மா. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நன்றி. முயற்சி செய்வோம். தேவு ரொம்ப சித்தாந்தத்த அருமையா கொண்டு இருந்துச்சு. எளிமையா நன்றிங்கம்மா. சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது தேவு. வாழ்த்துங்கம்மா. சிவா. சரி. இல்ல நன்றி. நீங்க போட்ட விதை தான். உங்களுடைய சிவா. ஆசீர்வாதம் வேணும். ஆ கண்டிப்பாங்க. ஆமா, ஆமா. ஏன்னா அடுத்தவங்களுக்கு கொண்டு போறதுன்றது ஒரு ஒரு பாலமா இருக்கிறதுக்கு பெரியவங்களுடைய துணை நிச்சயம் வேணும். பெரியோரை கைக்கொள்ளல் அப்படின்னு தானே திருவள்ளுவர் சொல்றாரு. இல்லைங்க ஐயா. விதை போட்டாலுமே அவங்களுக்கும் அந்த ஆர்வம் இருந்து தொடர்ந்து அவங்க நெறைய படிக்கணும், நெறைய கேட்கணும். அந்த மாதிரி தேவ வந்து நாங்க இது படிங்கன்னு ஒரு கோடு தான் போட்டோம். அவர் வந்து பல இடங்கள்ல போய் வகுப்புகள்லாம் கலந்து பல பெரியவர்களோட கலந்து பேசி அவங்க கிட்டலாம் பாடம் கேட்டு தன்னை இன்னும் நல்லா ஒரு மேன்மையா கொண்டு வந்திருக்காரு. இன்னும் அவர் நெறைய பாடங்கள், இன்னும் நெறைய வகுப்புகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறேன். அவர் மேன்மை நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. இறைவனுடைய அருளால இன்னும் நல்ல மேன்மையான ஒரு நிலைமைக்கு வரணும். பெருமாள் நன்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நன்றி. நன்றிங்க. வாழ்த்துக்கள். ஐயா நான் சொன்ன கருத்து சரிங்களா ஐயா? நிகழ்ச்சிக்கு வரவங்களுக்கு சான்றிதழ் குடுக்குற மாரி வகுப்புல வரவங்களுடைய பிரசன்டேஷன் போடலாமா? அந்த வருகை பதிவு போடலாமா? போடலாங்க ஐயா. போடலாங்க ஐயா. ஏன்னா, ஏதோ வந்தோம், போனோம் அப்படின்னு சூடு இல்லாம போயிடக்கூடாதுல்ல. ஆமாங்க ஐயா. வர்றவங்க வந்து ஒரு ஊர்ஜிதப்படுத்திட்டு, எனக்கு விருப்பம் இருக்கு ஐயா. எனக்கு வந்து சித்தாந்தத்துல ஒரு மேல விருப்பம் இருக்கு. அ இப்பல்லாம் அந்த பேனர் கீழ முற்றிலும் இலவசம்னு போட்டா தான் சில பேர் வர்றாங்க. சிவ சிவா. ஆமா. ஆனா மதிப்பு கூட்டப்பட்ட பொருளுக்கு தானே இன்னைக்கு வேல்யூ அதுன்னு சொல்றாங்க. ஆமாங்க ஐயா. ஆமா. சிவ சிவா. சரிங்க. எதையுமே வேற ஏதாவது மிகைப்படுத்தாம உங்களுக்கு சந்தேகம், இல்ல வகுப்புல ஏதாவது இன்னும் கொஞ்சம் இது இப்படி சொன்னா பரவாயில்லன்னு யாராவது சொன்னாங்கன்னா, நம்ம அந்த மாரி மாற்றம் செய்துக்கலாங்க ஐயா. கண்டிப்பா. வருகை பதிவு வந்து உறுதி செய்வோம். சித்ராம்மா இருக்கீங்களா? வாங்கம்மா. இப்ப மீட் எடுங்க. வாங்க. இன்னொரு சித்ராம்மா. மாணவராமே? மாணவியா? உங்க மாணவியா ஐயா? வாழப்பாடி. வாழப்பாடிங்க. வாழப்பாடியிலிருந்து சித்ராம்மா. மைக் எடுங்க பார்க்கலாம். சிவா. ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. அம்மா இருக்காங்களான்னு. மியூட் எடுத்துட்டு பேசுங்கம்மா. சரி. அவங்க ஜெயான்னு ஒருத்தர் அம்மா மகேஸ்வரி. வந்திருக்காங்க. மகேஸ்வரி வந்திருக்காங்களா? மல்லிகான்னு ஒருத்தர் வந்திருந்தாங்க. தமிழரசி அம்மா வந்திருக்காங்க. ஆமாங்க. ஆ அவங்க எல்லாருமே மீனா மாணவர்கள் தாங்க ஐயா. கண்டிப்பா. உங்க ம். ஏற்கனவே ரூபான்னு ஒரு அம்மா வந்திருக்காங்க. ஐயாங்கய்யா. ரூபா ஐயா. ரூபா ஐயாவா? சிவா. நித்யான்னு ஒரு அம்மா வந்திருக்காங்க. கமலம்னு ஒரு ஆமாங்க. அம்மா வந்திருக்காங்க. ஆமா. எல்லாமே மாணவர்கள் தாங்க ஐயா. மாணவர்கள் தான். ரூபா. பரவாயில்லைங்க ஐயா. ஐயா ஐயா சிவாய் நமங்க. வாங்க. எங்க இருக்கீங்களா? வாங்க. இருக்கேன். சிவாயம் திருச்சிட்டம். ஐயா ரூபா ஐயா எங்கிருந்து வரீங்க? ஐயா நான் இங்க மேட்டுக்கோட்டைங்க. ஆலப்பேட்டை. சரி. மிக்க மகிழ்ச்சி. வாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி அறிமுக உரை எப்படி இருந்தது சொல்லுங்க? நல்லா இருந்துச்சுங்க. சத்தமா சொல்லுங்க. ஐயா சொன்ன கருத்து எல்லாமே நல்லா புரிஞ்சுதுங்க. நல்லா ஹெட்போன் போட்டு பேசுறீங்களா? ஆமாங்கய்யா. இப்பதான் இங்க சரி. வந்துட்டு கொஞ்சம் அந்த மைக் எங்க இருக்கோ அத வச்சு நீங்க அந்த இடத்துல நீங்க வாய் வச்சு பேசுனீங்கன்னா கரெக்ட்டா சத்தமா கேட்கும். இல்லைங்க பஸ்ல வந்துட்டு இருக்கீங்க ஓ! வீட்டுக்கு. சரிங்க சாமி. சரி. டிராவல் இருக்கீங்களா? பரவால்ல. ஆமாங்க. பயணத்துல இருக்கும்போது உங்க குருநாதருடைய பேச்ச கேட்டு வந்துட்டுருக்கீங்க. நன்றி. மிக்க மகிழ்ச்சி. வாங்க தொடர்ந்து வாங்க. கண்டிப்பாங்க. நன்றி. ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. யாருன்னு தெரியலையே. ஆத்தூர்ல இருந்து சித்ராமா. ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. திருவடி பாதத்தை வணங்குறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம்மா. சொல்லுங்க வாங்க சித்ராமா. சித்ராம்மா வாங்க. ஐயா நானு பாதியில தாங்க அந்த ஐயா வந்து ஜாயின் பண்ணேன். ரொம்ப நேரமா தடுமாறிட்டு வந்து வகுப்பு ஜாயின் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. ஃபர்ஸ்ட் வகுப்புல கலந்துகிட்டேங்கிறதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குங்க ஐயா.
சிவ இத சிவா. தொடர்ச்சியா நானும் வந்து கவனிக்கணுங்கிறதுல ஒரு ஆர்வமா இருக்குங்க ஐயா. ஐயா சொன்ன நன்றி, மாதிரி நன்றி. சாமி எதுக்கு கும்பிடுறோம், திருநீர் எதுக்கு வைக்கிறோம், எதுவுமே தெரியாம ஆரம்பிச்சது எனக்கு. இதுல வந்து அதெல்லாம் அதனுடைய இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்குங்கிறேன் ஐயா. நிச்சயம், சிவ நிச்சயம், சிவா. நிச்சயம். ஏன்னா, ஒரு பக்கம் அதாவது ஒரு அன்பு, அறிவு அன்பால நம்ம போறோம். சாமி நமக்கு அந்த அறிவையும் நமக்கு சித்தாந்தத்தோட சேர்த்து குடுக்குறாரு. அதாவது இப்ப ஐயா சொன்னாங்க இல்லையா? சித்தாந்த ஆமாங்க ஐயா. பக்கம் வந்துட்டாலே நீங்க உயிர் பக்குவ நிலைக்கு வந்துருச்சுன்றது தான அர்த்தம். ஒரு ஆமாங்க உயிர் ஐயா. ஆமா. பக்குவப்பட்டுருச்சுன்னாலே அது சித்தாந்த பக்கம் வந்துருமா. அதுதான் அது பக்குவத்தினுடைய அடையாளம் தான் ஐயா சொன்ன மாரி, இது இது மேல ஈர்ப்பு வரும். இல்லன்னா நமக்கு அந்த சாமி கொடுப்பினை தான் இல்லன்னு சொல்லணும் நம்ம. இல்லன்னா நம்ம ஏதோ சொன்னோம் இல்ல, இப்பதான் ஒரு பாட்டு பாடுனேன்ல, எதுக்கு வந்தோம், ஏன்னு வந்தோம்ன்னு தெரியாமலேயே ஊர் போய் சேர்ந்துருவோம். ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அதனால இந்த வகுப்பு தொடர்ச்சியா கவனிக்கணுங்கிறது ஒரு ஆர்வமா இருக்குங்க ஐயா. வாங்கம்மா, வாங்க, வாங்க. ஐயா கிட்ட நீங்க பேர் குடுத்துருங்க. சரிங்க ஐயா. அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு தகவல் குடுக்குறேன். இந்த சித்தாந்த வகுப்புல நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு பேர் குடுத்துருங்க. அப்பதான் நாங்க வந்து ஒரு வருகை பதிவேட்டுல உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு தகவல் குடுக்க முடியும். வந்துருங்க. நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமை இருக்கு அப்படி சொல்ல முடியும். அதுல நீங்க நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்றத ஒரு பயிற்சி நம்ம வந்து அதையும் நம்ம வந்து ஒரு பின் பார்க்கலாம். அது வந்து கலந்தாலோசனை கண்டிப்பா. செய்யலாம். அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கலாம். ஏன்னா, சரி. நீங்க என்னத்துக்கு வந்தீங்கன்னு தெரியாமலே நீங்க வந்து போறது எனக்கு உடன்பாடு இல்ல. அதுல நான் அதான் தெளிவா அதாங்க. இருக்கிறேன். ஆமா. வந்து சரிங்க. நீங்க வந்து ஒரு பீச் பார்க் மாரி வந்து இது ஒரு ஏதோ இது வந்து பண்பலை இல்ல. இது பண்பலை கிடையாது. இது வந்து சைவ நெறி. இதுல நீங்க என்ன ம். நுகர்ந்தீங்க? என்ன நீங்க சாமி கிட்ட வந்திருக்கீங்க? உங்களுடைய வந்து உங்க துன்பம் போணும். உங்களோட ஆமாங்க. துன்பத்த நீக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் தான் இந்த நிகழ்ச்சி செய்ய போகுது. ஏன்னா, ஆமாங்க. ஆமாங்க. ஆமா. எ இப்ப சாமிய கும்பிட்டு எனக்கு என்ன ஆச்சு? அ கண் இருக்கா? எனக்கு கண் இருக்கா? காது இருக்கான்னுலாம் கேட்கக்கூடாது. இல்லையா? அப்படித்தானே? ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அப்ப நீங்க எப்படி வணங்குனீங்க? ஏது வணங்குனீங்க? ஏன்னா சித்தாந்தம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். முறையா நம்ம புரிஞ்சிருக்கணும். நம்ம துன்பத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நம்ம வினைய நம்ம தான் அனுபவிச்சாகணும்ன்றது வினை பயனையும் ஐயா இப்ப நீங்க எடுத்து சொன்னாங்க. ஐயா இதெல்லாம் பெரிய பெரிய சாப்டர். சொன்னாங்க. சொல்லுங்கம்மா. முதல் முதல் வகுப்பே இப்பதாங்க ஐயா கவனிக்கிறேன். ஐயா கிட்ட இப்பதான் வகுப்புக்கு போயிட்டு இருக்குங்க ஐயா. இப்பதான் கொஞ்சம் சரிங்கம்மா. தெரிஞ்சுக்கிறேன். இப்பதான் ஆரம்பிச்சிருக்குங்க ஐயா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுட்டு வரேன் ஐயா கிட்ட. கண்டிப்பா, கண்டிப்பா. இன்னும் நிறைய நிகழ்வுகள் பேசலாம். செவ்வாய்க்கிழமை. இது இல்லாம தனிப்பட்ட முறையில கலந்தாய்வும் வைப்போம். எல்லாருமே வந்து கேள்வி கேட்டுக்கலாம். எல்லாரும் கேள்வி கேட்டுக்கலாம். ஐயா இது என்ன? இது என்ன? இது ஏன் அப்படி சொல்றீங்கன்னு என்ன பண்ணலாம்? ஏதோ வகுப்பு மாரி, ரோபோ மாரி இயந்திரத்தனமான வகுப்பு இது கிடையாது. இயந்திரத்தனமான ம். வகுப்புக்கு இங்க உடன்பாடும் கிடையாது. ம். இயந்திரத்தனமான வகுப்பும் இது இருக்கக்கூடாது. எனக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது. ஆசிரியருக்கும் உங்களுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது. ஐயா எனக்கு சொல்லுங்க. இல்லன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகாதீங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு கண்டிப்பா. போகாதீங்க. எனக்கு புரியல. எனக்கு இந்த இடம் சரிங்க. புரியல. அப்படின்னு நிக்கணும். அப்படியே நின்னீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. எனக்கு இந்த இடம் புரியலங்க ஐயா. அப்படின்னா எனக்கு அப்படியே சொன்னீங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. காரணம் என்னன்னா, அப்பதான் வந்து நமக்கு தெளிவு. தெளிவு இல்லாம அடுத்த நிகழ்வுக்கு போகக்கூடாது. அதுல நான் தெளிவா இருக்கிறேன். ஐயா அதுல நீங்க உடன்படுறீங்களா? ஸ்ரீதேவ் ஐயா? கண்டிப்பாங்க. நடத்தும்போதே அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இந்த இடத்துல அப்படின்னா, அவங்க கேட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா, அது அ இது வந்து அது இயந்திரத்தனமான ஒரு வகுப்பா இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் தெளிவு தரணும். சாமி எனக்கு நான் இந்த நிலையில கண்டிப்பா. இருக்கிறேன். எனக்கு இது எப்படி பொருந்தும்? ம். அப்படின்ற மாரி அழகா ம். நீங்க கேட்டு தெளிவு பெறலாம். தெளிவு தராத ம். எந்த ஒரு நிகழ்ச்சியும் இங்க இருக்கக்கூடாது. அதுதான். ஆமா. கண்டிப்பா. தெளிவு 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 குருவின் திருமேனி காண்டல்ன்ற மாரி, நமக்கு வந்து சிவ இந்த சிவா. ஒரு நிகழ்வு ஒரு புத்துணர்வையும், எனக்கு நான் அங்க வந்தேன். எனக்கு அது தெளிவு கிடைச்சது. ஆமா. இப்போ இந்த இந்த நிகழ்ச்சியில ஐயா ஒரு சம்பவத்த சொன்னார். ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. ஐயா கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. அது திருமூலர் சொல்றாரு. குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குழியில் விழுந்தார் போலன்னு ஆமா, திருமூலரும் சொல்றாரு. ஆமா. நம்ப தன்னடக்கத்தோட சொல்லிக்கலாம். காரணம் என்னன்னா, நமக்கு வந்து இறைவன் உணர்த்தினால மட்டும் தான் அறிவு. அதனால அந்த பக்தியினாலே நம்ம அந்த உணர்வு பெறலாம். நமக்கு சாமி அந்த உணர்வு குடுக்கட்டும். வாங்க ஜெயம்மா வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா, திருவடிய வணங்கிக்கிறேன். ஜெயாம்மா. கொப்பம்பட்டியில இருந்து ஜெயா பேசுறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம்மா. ஜெயாம்மா. ஐயா வாங்க. ரொம்ப பேசுங்க. சந்தோஷமா இருக்குங்கய்யா. சிவ சிவா. இப்ப நிகழ்ச்சி கேட்டீங்களாம்மா? முதல் வகுப்புல கேட்டத திரும்பி கேட்டா நல்லா மனசுல பதிகிற மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்குங்கய்யா. நன்றிங்க. நன்றி, நன்றி. என்ன நீங்கலாம் பேசுறதுன்னு கொடுப்பினை இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதா தான் இருக்க மாட்டேங்குங்கய்யா. ரொம்ப கண்டிப்பா. சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு ஆரம்பிச்சிருக்கிறது. திரும்ப கேட்கும்போது 2வது தடவை கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் மனசுல பதிகிற மாதிரி இருக்குதுங்கய்யா. இதுவே திருவருளுங்க. ரெக்கார்டிங் போடுவாங்கம்மா. நீங்க திரும்பியும் கேட்கலாம் இன்னொரு தடவ. ஆமா. ஆ, கேட்டுக்கலாம். மீள்பதிவு ரொம்ப இருக்குமா ஜெயம்மா? நீங்க நன்றிங்கய்யா. நீங்க எங்க இருந்து வரீங்கம்மா? கொப்பம்பட்டியில இருந்து தம்மம்பட்டி வகுப்புக்கு வருவேங்கய்யா. ஓ! தம்மம்பட்டி எல்லாம் ஐயா பக்கத்துல தெரியுதாங்கய்யா? கொப்பம்பட்டின்னு ஒரு ஊருங்க.
ஓஹோ! ஐயா நீங்க வந்து தெரியும். நீங்க இந்த தொண்டு தெரியுதுங்கம்மா எனக்கு. சரிங்கய்யா. ஐயாவுக்கு நீங்க புதுசு, அதனால தெரியாது. எனக்கு தெரியும். சரி, 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 சரி. ஆமாங்க ஐயா மாணவர்கள்ங்கய்யா. வந்து நல்ல புதுசு. ஆர்வமான மாணவர்கள்ங்க எல்லாருமே. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா வரட்டும். இப்படிப்பட்டவங்க தாங்க ஐயாவோட ஐயா. குரலை கேட்டதுமே ஏன் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்துருதுங்கய்யா. சிவா. சிவ, சிவ. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க. இதை யோசிச்சு இப்படி பண்றது ரொம்ப நன்றி. ரொம்ப பயனுள்ளதா இருக்குதுங்கய்யா. திரும்ப அந்த இதே கேட்க கேட்க ரொம்ப மனசுல பதியுதுங்கய்யா. கட்புலன்ல தனியா ஒரு குழு ஏற்பாடு செய்யலாமா சித்தாந்தத்துக்கு? சரியா? வாட்ஸ்அப்ல நம்ம குழு சரிங்க. இது பண்ணலாம். இந்த சிகாரந்தர் உண்மையால் துணர்ல நம்ம தயார் செய்யறோம். அதுக்குள்ள நீங்க வந்து பேர் கொடுத்துருங்க. ஒரு 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 கூட்டு முயற்சியா இறைவனை நம்ம தேடி ஒரு புரிதலுக்கு போவோம். சரியா? சரிங்கய்யா. ஆமா. திருச்சிற்றம்பலங்கய்யா. ஆமா. இந்த இந்த பட்டறைக்கு வந்தவங்க குமாரையா? ஐயா யாருங்க அடுத்து யாருங்க? வாங்கம்மா ஜெயாம்மா கொஞ்சம் மீட் போட்டுங்க. இந்த வந்துட்டு அடுத்து யாருன்னு பேச குமாரையா? போறீங்களா? சரிங்க. குமாரையா? வரணும் கூப்பிடுங்க. குமாரையா? இருக்காங்களா? இருக்காங்க இருக்காங்க. ஐயா. இருக்காங்க. 67 முடிந்த நம்பர் தானுங்க ஐயா? ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. நம்பர் வந்துருங்க, சொல்றேன். வந்துருங்க. குமார் ஐயா இருக்கீங்களா? வந்துருங்க. குமார்னு போட்டிருக்காருங்களா? வந்துருங்க. நடுவில் இருக்க மைக் அமுத்துங்க. இல்ல. அவங்க நான் எடுத்து விடுறேங்க ஐயா. எடுத்து விடுறேன். யாருக்கா? கமல் அம்மாவுக்கா? திவ்யா அம்மாவுக்கா? யாருக்கு எடுத்து விடணும் சொல்லுங்க. குமார்னு இருக்கு பாருங்க. குமாரையா. ஐயா எடுத்துட்டேன். குமார் எடுத்துட்டேங்க ஐயா. எடுத்துட்டேன். எடுத்துட்டேன் சாமி. சரி. குமார் ஐயா இருக்கீங்களா? வெண்ணிலா அம்மா இருக்காங்க. கமலம்னு ஒரு அம்மா வந்திருக்காங்க. ஆமாங்க. கமலம்மா. நித்யா நித்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்திருக்காங்க. திவ்யான்னு ஒரு அம்மா வந்திருக்காங்க. ஆமாங்க. பரவாயில்ல. மகிழ்ச்சிங்க. உங்களால ஒரு புது வரவுகள்லாம் நான் இந்த சேனல் மூலியமா பார்க்கிறேன். செல்லம்னு ஒரு அம்மா வந்திருக்காங்க. ஐயா மகேஸ்வரி. திருச்சிற்றம்பலங்க ஐயா. மகேஸ்வரி பேசுறேங்க ஐயா. திருவிடை வணங்கிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் கண்ணு நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. ஐயா நல்லா இருக்கீங்க ஐயா. சொல்லுங்க வகப்பு எப்படி ஐயா. ஐயா எனக்கு சாமி இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காருங்க ஐயா. என்னால ரொம்ப ஃபீல் பண்றேன். ஏன்னா என்னால சித்தாந்த என்ன பெரிய புராண வகுப்புக்கும் வர முடியல. சரி அதெல்லாம் ஒரு லைட்டா ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. சாமி எனக்காக இன்னொரு வகுப்பு கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. எல்லாம் ஐயாவுடைய பெரும் முயற்சி தான்மா. நன்றி. வாங்க 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 பேசுறது ஐயா வாங்க ஒருத்தர் மேய்க்கிட்டு விடுங்க. ஐயா சித்ராமா பேசுங்க. சித்ரா செல்லம்மா இருங்க. சித்ராமா பேசுங்க. நிறைய சித்ரா வந்திருக்கீங்களா? சிவபெருமானே பெருமானே ஐயா அடியன் சித்ராமா பேசுறேங்க வாழப்பாடில இருந்து. ஐயா திருச்சிற்றம்பலங்கம்மா. அம்மா சொல்லுங்க. ஐயா ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன் சாமி. ஐயா பொன்னார் திருவடி வணங்கிக்கிறேங்க. அடியனுக்கு இந்த தடவை முதல் வகுப்பு கேட்க முடியாத ஒரு பெரிய ஏக்கத்தை நிறைவு பண்ணிட்டீங்க பெருமானே. வைத்தியநாதர் கோடி 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 நன்றி சாமி. ரொம்ப சந்தோஷம். இந்த வகுப்பு தொடரணும், ரொம்ப தொடரணும். கண்டிப்பா இந்த நாய்க்கோசரம் எத்தனை தடவை சொல்லி கொடுக்குறீங்க. ஆனா கேக்குறேன். ஆனா என்னால திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணவே முடியலைங்கய்யா. ரொம்ப சந்தோஷம். என்னது உயிரோடைய அறிவு உடனே திருந்தது. ரொம்ப படிப்படியா தான். ரொம்ப அறிவு படிப்படியா தாம்மா வளரும். அதனால ரொம்ப பொறுமையா தான் நம்மளுடைய அறிவு வளரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுட்டே இருங்க. சுவாமி நமக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருவாரு. நோட்ஸ் மாதிரி எதனா போட்டு எழுதலாங்களா? நீங்க ஐயா நோட்ஸ் ஆமா செண்பகவல்லியம்மா உண்மைதாம்மா. குறிப்பிட்டுக்கலாம். எல்லாரும் முதல்ல வருகை பதிவு உறுதி செய்யலாம். எல்லா மாணவர்களையும் உறுதி செஞ்சிடலாம். சரியா? சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. எக்ஸாம் எடுத்தீங்கன்னாதாம்மா எக்ஸாம் மாதிரி வச்சா கூட நல்லா இருக்கும். மாசத்துக்கு ஒரு தடவை நோட்ஸ் எடுத்தீங்கன்னாதாம்மா இதெல்லாம் உங்களுக்கு மனசுல. ஆமா ஐயா. அதான் புரியல, கேட்டு கேட்டு புரியலன்றாங்க இல்லைங்களா? அது நோட்ஸ் எடுத்தாங்கன்னா ஒரு தடவை ரிப்பீட் பண்ணி பார்த்தாங்கன்னா நல்லா தெரியும். ஆமா கண்டிப்பா நோட் போட்டு எழுதுனாதாம்மா புரியும் நமக்கு. ஆமா ஐயா. நன்றி ஐயா. நன்றிம்மா. நன்றிம்மா. ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா? செல்லம் அம்மாக்கு வாய்ப்பு இருக்கலாம். செல்லம் அம்மாக்கு வாய்ப்பு நேரம் கொஞ்சம் அருகாமையில் இருக்கு. பெரிய புராண வகுப்பு. ஐயா குமாருங்க. வாங்க வாங்க வாங்க. சாமி திருடி வணங்குறீங்க பெருமானே. சாமி ஐயா திருச்சிற்றம்பலம். சிவா பெருமான் திருவடி பற்றி போற்று. சொல்லுங்க சாமி. ஐயா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.
தமம்பட்டிக்கு வர முடியலன்னு ரொம்ப வருத்தமா இருந்தது. பெருமானோட திரு திரு சிவா திருவடி திருவடி சரணம். சிவா சிவா. நன்றி. ஐயாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஐயா தான் இதை ஏற்பாடு பெருமா பண்ணியிருக்காங்க. இல்ல இல்ல பெருமானே சாமி ஐயா பேரே ரொம்ப ரொம்ப ஐயா நன்றி பேரே சாமி. நடராஜன். ஐயா பேரே சிவசிவா நடராஜன். தில்லையம்பலம் செம்பனம்பலம் சிவசிவா. ஐயா நன்றி. எல்லாம் இறைவனுக்கு, எல்லா புகழும் இறைவனுக்கு தான். நம்ம வந்து சாமியோட திருவருள் கருணையால் தான் அவனை இணைஞ்சிருக்கிறோம். சாமியோட கருணையால் நம்ம இணைஞ்சிருக்கோம். சரிங்களா? பெருமானே ரொம்ப வாங்க ரொம்ப வாங்க. சந்தோஷங்க. இந்த இளைய தலைமுறைக்கு எடுத்துட்டு போகணும்னு நீங்க செய்யற இந்த முயற்சிக்கு பெருமானோட கருணையெல்லாம் இது ஆசை. நல்லா அதுதான். சிறப்பா கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா. எனக்கு என்னுடைய கனவுலாம் அம்மா சித்ராம்மாவுக்கு தெரியும். அவங்க இந்த பாடசாலையா கொண்டு போகணும். எப்படியாவது இந்த மெய்யியல் கோட்பாட்டை வந்து நம்ம சைவ சமயத்தை வந்து உணர்வோடையும் வாழ்வியலோடையும் ஒட்டி கொண்டு போயிட்டோம்னா அது அடுத்த தலைமுறைக்கு நல்லா போய் சேர்ந்ததுன்றதுல நான் தெளிவா இருக்கிற சாமி. சாமி அந்த ஒரு வாய்ப்பை கொடுப்பாருன்னு நம்புறேன். பெருமானே நன்றி 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 நன்றி. நன்றிங்க நன்றிங்க. வாங்க வாங்க. அடுத்து இப்போ வாங்க செல்லம் அம்மா வாங்க. செல்லம் அம்மான்னு ஒரு அம்மா பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. ஐயா சிவாயனம் ஐயா. வாங்க வாங்க பாலகிருஷ்ணன் ஐயா வாங்க. பொன்னார் திருவடி வணங்கிறேன் ஐயா. ரொம்ப வாங்க சிறப்பா திரு வகுப்புல முதல்ல வாங்க. இன்னைக்கு ஃபோன் பண்ணி பேசியிருந்தோம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். அதுவும் சித்தாந்த வகுப்புல ஜாயின் பண்ணுவோம் நானே எதிர்பார்க்கல சாமி. சிவ எப்படி சிவா. இருந்தீங்க நிகழ்ச்சி? எப்படி சொல்லுங்க. இல்ல வார்த்தை வரல, தனியா ஊத்துது. இல்ல நம்ம இந்த சிவபெருமானே. சித்தாந்த வகுப்பு நான் நெறிய வகுப்பு கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு சித்தாந்த வகுப்பு கேட்கும் போது எனக்கு கண்ணும் தண்ணீரா ஊத்தும். பேச வராது. அது என்னன்னே தெரியல. அது நெறிய நான் ரெக்கார்டிங் நெறிய விஷயத்த கேட்கறேன். பட் அப்படியே தனியா ஊத்தும். உட்கார்ந்து அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். அது கேட்டு முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த சொன்ன வார்த்தைகள். அது கண்டிப்பா அப்படியே கண்டிப்பா. போயிட்டு இருக்கு. ஏன்னா சிந்தி- பக்குவப்படுத்த சாமி வந்து ரொம்ப அப்படியே உள்ள முழுகி நம்ம பண்ற விஷயத்த வந்து சாமி வந்து நிச்சயம் கொடுப்பார். ஐயா நடராஜன் ஐயா உங்க பொன்னார் திருவடியை வணங்கிக்கிறேன். நீங்க நினைச்ச பாடசாலை கண்டிப்பா உருவாக்கணும் ஐயா. அது சாமியில ஆமா. நம்ம முயற்சி பண்ணணும். கண்டிப்பா 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 எந்த டைம் ஆனாலும் ஏன்னா நம்ம அது இந்த உலகம் செய்யறது. ரொம்ப ரொம்ப ஆமா ரொம்ப அழிவு பாதையை நோக்கி போகும்போது பயம் வந்து ஒரு பக்கம் உள்ள வருதுங்கய்யா. என்ன ஆகுமோன்ற ஒரு பயம் இருக்கு. இது எங்க போய் முடியுமோன்ற ஒரு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஆசிரியர்கள்லாம் ஆசிரியர்களா இல்லையே, அதான் எனக்கு வருத்தம். எதை கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த அறம் செய்ய விரும்புன்னு சொல்லி கொடுத்துட்டு அறத்தை மீறக்கூடிய செயல்கள் எல்லாம் செய்யும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு அறத்தை குறித்து ஐயா பேசினார். அறம்னா என்னன்னு பேசினார். அதுவே எனக்கு இந்த மீள் பதிவில் நான் போடுறேன். மீண்டும் ஒரு முறை அன்பர்கள் வந்து தங்களுடைய நிகழ்வுல போட்டு கேட்கலாம். அது நான் நிச்சயம் அந்த லிங்கை நான் தரேன். மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றி பாலசுப்ரமணியம். ஐயா ஆசிரியர்களை குறை சொல்ல முடியாது ஐயா. அது மாதிரி சட்டம் போட்டு மாணவர்களை அடிக்கக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இதெல்லாம் சொல்லும்போது மாணவர்கள் வந்து கெட்டு போறாங்க ஐயா. ஆசிரியர்கள்லாம் நல்லா தான் இருக்காங்க. மாணவர்கள் முதல் அரசாங்கம் தான் ஆசிரியர் வந்து ஆமா முதல் ஆசிரியர் வந்து அப்பா அம்மா தாம்மா. ஆமா அவங்களே அந்த வந்து பெற்றோர் பசங்களை அடிக்கக்கூடாது, பசங்களை அடிச்சு அப்பெல்லாம் என்ன சொல்லுவோம், தலையை விட்டுட்டு மீதி எல்லா இடத்துலையும் போட்டு சாத்துங்கன்னுவோம். இப்ப என்ன ஆமா சொல்றாங்க, என் பையனை அடிக்காதீங்க, ஏன் அடிச்சீங்கன்னு அவங்க கம்ப்ளைண்ட் ஆமா பண்றாங்க. ஆமா ஆமா அதுதான் சரிங்க. இப்போ இதுவாகி போகுது. ஆமா நிச்சயங்க. மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சிக்கு நம்ம வேற யாராவது பேசணும்னு பிரியப்படுறீங்களா ஐயா கிட்ட? இன்னைக்கு நடந்த சம்பவம், இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி குறித்து. ஆமாங்கய்யா, நான் தானங்க ஐயா முதல்ல மியூட் எடுத்தேன். நம்ம சிவ பழைய சிவ வாங்க உறவை நீங்க பட்டமல்லம்மா. மறந்துடுறீங்க. புது உறவெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, கேட்டுட்டு தான் இல்லம்மா இருந்தேன். அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்ல, வந்திருக்காங்கல்ல நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாங்க ஐயா, வந்திருக்கலாம். கண்டிப்பா ஐயா. வாங்கம்மா. நமக்கு வந்திருக்காங்களே, நாம வரவேற்கணும்ல அவங்கள. வாங்க பட்டமல்லம்மா சொல்லுங்க. நீங்க நிறைய சித்தாந்த வகுப்பு போயிருக்கீங்களா? இது எப்படி இருந்து சொல்லுங்க. ஆமாங்க முதல் ஆமாங்க. வகுப்பு இது. ஆனா முதல் வகுப்புக்கெல்லாம் நான் போகலைங்க ஐயா. ஐயா வந்து இன்னைக்கு முதல் வகுப்பு எடுத்தது அருமையா இருந்தது. அதுல வந்துட்டு பசுவுக்கு பச் பிளஸ் ஊ பசு அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஆனந்தம்ன்றதுக்கு நந்தம்ன்றதுக்கு நிறைவுன்றத ஒண்ணு சொன்னாரு. அதெல்லாம் கொஞ்சம் திருப்தியா இருந்தது. இருந்தும் நான் தொடர்ந்து கேட்கணும். அதுல ஒண்ணு நேத்து வந்து திருமந்திரம்ன்ற ஒருத்தரு ஒரு வகுப்பு எடுக்கிறாரு ஐயா ஒரு சேனல்ல. அதுல கேட்டிருந்தேன். அதுல வந்து 230வது பாடல் ஒண்ணு பாடுனாரு. அந்த பாட்டுல வந்து நுண்சிகை கேசமாம் நூலது அதான் நூலும் சிகையும் நூலிற் பிரமமோ நூலது கார்ப்பாசம் நுண்சிகை கேசமாம் நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமாம் நூலிடை அந்தணர் காணுமே நூலிலேன்னு ஒரு பாட்டுங்கய்யா. அத மறுபடியும் அதுக்கு நான் விளக்கம் கேட்டேன். அது விளக்கம் கேட்டபோது அவர் சொன்னாரு, அது வந்து கார்ப்பாசம்ன்றது முப்பரி நூலு.
நுண்சிகை கேசம்ன்றது குடுமிய அந்த காலத்துல வச்சுட்டு இருந்தாங்கன்னா, குடுமியோடைய இது மூலியமா நமக்கு ஞானம் வருமாங்கய்யா. அதுல இப்போ ஒரு சிலர் சித்தாந்த வகுப்பு போறவங்க, பெண்களா இருந்தா கூட குடுமிய கொஞ்சம் உச்சியா தூக்கி கட்டிக்கிட்டு போனா, நமக்கு வந்து சித்தாந்தம் அறிவுபூர்வமா நமக்கு இன்னும் அதிகமா விளங்கும். ஓ! சகசிராரத்துல போய் குடுமி. ஆமா. முனிவர்கள் ஆமாங்க. போட்டிருந்தாங்கன்னா, சகசிராரத்தின் உச்சியில இருக்கு. ஆமா, ஆமா. அப்படின்னு சொல்லி உண்மதான். ஆமாங்க. ம். இன்னொரு ஒருத்தரு உண்மை விளக்கம் எடுத்தாரு. அவரும் குடுமி வச்சிருந்தார். அவரு அதனால தான் வச்சுன்னு சொல்றாரு. அப்படின்னு ஒரு ம். விளக்கம் சொன்னாங்க. இந்த சேனல் மூலியமா நெறைய கத்துக்கிறது வந்து நெறைய இருக்குங்க ஐயா. நம்ம வந்து மகிழ்ச்சி. நான் உண்மையிலே என் வகுப்பு போற வழிய இன்னும் புரியலையே எனக்கு இன்னும் ஆ. சித்தாந்தம். திரும்பி திரும்பி வாங்க. கேட்டு கேட்டு புரிதல் பண்ணிக்கிறேன் ஐயா நானு. கண்டிப்பா, நன்றிங்க ஐயா. கண்டிப்பா, நான் கண்டிப்பா. கொஞ்சம் ஆ. ஸ்ரீதேவையா, கண் நான் நெறைய கேள்விலாம் கேட்பேங்க ஐயா. இன்னும் கொஞ்ச நாள் ந போனா. கண்டிப்பா கேளுங்கம்மா. நீங்க சிவாய கேள்வி நமக ஐயா. கேட்டீங்கன்னா தான் நீங்க கேள்வி கேட்டா தான் பாடம் கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமா, ஆமாங்க. ஆமா. எங்க ஐயாவுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். நாங்க சிவ, சிவா. வகுப்பு எடுக்கிற இடத்துல கூட அவங்கள்ட்ட போய் சேர்ல உட்கார மாட்டேன் ஐயா. கீழ போய் எதிர்க்க முன்ன உட்காந்துக்குவேன். கேள்வி சிவ சிவா. நமக்கு புரியும் அப்படின்னுட்டு உட்காந்து கீழ உட்காந்து தான் ஐயா நான் கேட்டுப்பேன். மேல உட்காந்து சமமா ஆசிரியருக்கு நினைவா சிவ மேல சிவா. உட்காந்து கேட்டதே கிடையாது இதுவரைக்கும். நான் போய் கீழ தான் நன்றிங்க. உட்காந்துப்பேன். அந்த அளவுக்கு மிக்க இருக்குங்க மகிழ்ச்சி. ஐயா. நன்றிம்மா. நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி. வேற அடுத்த யாராவது வாரம் சந்தேகம் இருக்கா? அடுத்த வாரத்துல கவனிக்கிறேன் ஐயா. கண்டிப்பா, கண்டிப்பா. நன்றிங்கம்மா. செவ்வாய் தோறும் வந்துருங்க. கட்பலன்ல WhatsAppல வந்து பெயர் குடுத்துருங்க. யாரெல்லாம் வருகை உறுதி செய்யுங்க. நாங்க வந்து செவ்வாய்க்கிழமைனா உறுதியா வந்துடுறோம். எங்களுக்கு சித்தாந்தத்து மேல ஆர்வம் இருக்கு. இல்ல நான் ஒரு வேடிக்கையாளரா வந்து போறேன்னு அதையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துருங்க. அ ஏன்னா வந்தவங்கள தான் நம்ம வந்து தேர்வு குடுத்து அந்த சர்டிபிகேட்ன்னு சொல்றாங்கல்ல, சான்றிதழ் வழங்குறதுக்கு வசதியா இருக்கு. ஏன்னா பூங்குடி புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மட்டும் தான் கேளுங்க சர்டிபிகேட். ஐயா. பூங்குடி சொல்லும். ஐயா வரும். பூங்குடிக்கு இதோ வரேன். வா வெண்ணிலாமா ஆன்சர் பண்றாங்க. வாங்க வெண்ணிலம்மா வாங்க. பூங்கோடி அம்மா வாங்க. கருத்து சொல்லுங்க. 9:45 வரை டைம் இருக்கு. திருச்சிற்றம்பலம் ஐயா. ஐயா வாங்க. வகுப்பு சிறப்பா இருந்ததுங்க ஐயா. யார் பேசுறது? பேசுறது எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க? திருச்சிற்றம்பலம் ஐயா. வெண்ணிலாங்க ஐயா. வெண்ணிலா சரி நமச்சிவாயம். வாங்க. ஐயா வகுப்பு வகுப்புக்கு நான் தொடர்ந்து வர விரும்புறேங்க ஐயா. என்னோட பேரை சேர்த்துக்கோங்க ஐயா. கண்டிப்பாம்மா. நிச்சயம். வாங்க. சரிங்க ஐயா. வகுப்பு நல்லா இருந்ததுங்க ஐயா. சரிங்க. பதி பசு பாசம் அத விளக்கத்துல வந்துட்டு பசு அப்படின்றது அறிவு இல்லாதது, சடப்பொருள் அப்படின்னு சொன்னது. பசு வந்து அதை பற்றுறது, அந்த பாசத்தை போய் பிடிக்கிறது, அதை பத்தி சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. எனக்கு இன்னும் தெளிவா சொல்ல வரல. நிச்சயமா வர வகுப்புல எல்லாம் தெளிவா பேசுவேங்க ஐயா. கண்டிப்பா. நீங்க வர்றவங்க எல்லாருமே மாஸ்டர் பீஸ் தான். நிச்சயம் வந்து நீங்கலாம் வந்து பெரிய ஆசிரியரா மாறுவீங்க. நீங்களும் ஐயா அடைஞ்சு உங்களுக்கு ஏற்கனவே கீழ வகுப்புலாம் போய்கிட்டு இருக்கேங்க ஐயா. மணிவாசகர் பேரூர் மணிவாசகர் அதுலயும் திருவாவடுதுறை ஆதீனத்திலையும் சைவ சித்தாந்த வகுப்பு போய்கிட்டு இருக்கேங்க ஐயா. சரிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. படிச்சுக்கிட்டு இருக்கேங்க ஐயா. பெரிய விஷயங்க. அனுபவங்களும் வாங்க. நீங்களும் பகிர்ந்தா தான் வந்து நமக்கு செல்லம்மா வாங்க பேசுங்க வாங்க. நன்றிம்மா வெண்ணிலாம்மா நன்றி. ஐயா திருச்சிற்றம்பலம் ஆசிரியருக்கு முதல்ல வணக்கங்க ஐயா. தேவையா அடியன் செல்லம்யா முருங்கப்பட்டியில இருந்து. வாங்க. ஐயா இல்லம் தேடி நான் இருக்கும் இடத்த தேடி எனக்கு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றிங்க ஐயா. வகுப்புக்கும் வந்துட்டு இருக்கேன். அதே சமயத்துல எனக்கு வீடு தேடி வருது பாருங்க. இறைவன் கொடுத்த வரம் தாங்க நீங்க. நன்றிங்கம்மா. இதை நான் தொடர்ந்து அனுபவிக்க விரும்புறேன் ஐயா. தொடர்ந்து அனுபவிக்க விரும்புகிறேன். என்னையும் சேர்த்துக்கங்க ஐயா. இதெல்லாம் நான் ஐயா அம்மாலாம் நம்ம மாணவர்கள் ஐயா. சரிங்க ஐயா. தெரியுதுங்க ஐயா. ஆமா. நடராஜன் ஐயாவுக்கும் வணக்கம் ஐயா. திருவடி வணக்கிறேன் சாமி. நன்றி சாமி. நன்றி திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இது எல்லாம் எல்லா புகழும் சித்ராம்மாவுக்கு தான் சேரும். ஏன்னா ஒரு ஆளு வந்து ஒரு நபர் கிடைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மனிதர் வந்து கிடைக்கணும்னா சாமியோட அருள் வேணும். அம்மா வந்து அதை செஞ்சு கொடுத்துருக்காங்க. நன்றி. இறைவனே எங்களுடைய இல்லம் தேடி வந்திருக்காருங்க. இருக்க இடத்துல இருந்து அனுபவிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். வாய்ப்புங்க. நல்லதுங்க. நன்றிமா. முந்தா நாள் வந்து அம்மா பேசினாங்க. ஆமா எங்க அம்மா பேசினாங்க. நிகழ்ச்சியில பங்கெடுக்கிற எல்லாருமே எங்க வீட்டுக்குள்ள நான் வந்துதான் நினைச்சேன் அப்படின்னு. எங்க வீட்டுக்கு 9:45 பெரிய புராண வகுப்பு போயிட்டு இருக்கோம். எல்லாரும் பாடும்போது எங்க வீட்டுக்கு எல்லாருமே வந்து போனதா நான் நினைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சு போச்சு. இந்த முந்தா நாள் நேர்காணல்ல பேசும்போது
எனக்கு ரொம்ப எனக்கு அடியார்கள் வந்து பாடும்போது எங்க வீட்டுல எல்லாரும் வந்து பாடுற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய வெற்றி இந்த சிகாரம் தரும் உமையால் துணைவர் சேனல் அடைஞ்சுதான் நான் நினைச்சேன். அது அது உண்மையில நன்றி தான். அம்மா இந்த வார்த்தையை இன்னைக்கு உறுதிப்படுத்திட்டாங்க. வீட்டுக்கே சிவபெருமான் வந்ததாகவும் இந்த செய்தி சொன்ன நன்றிம்மா. ஏன்னா ஒரு பக்தி சூழலை நம்ம விதிச்சுக்கிறோம். என்னென்னவோ பார்த்துட்டு படுக்கிறத விட நம்ம ஒரு நல்ல சூழல்ல இருந்து நம்ம உள்ள போயிட்டு நம்ம தூக்கத்துக்கு போறது நல்லதுதானே. ஆமாங்க. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சிறப்பு. நன்றி நன்றிங்க. நன்றிம்மா செல்லம்மா நன்றி. திருவடியை வணங்கிக்கிறேன். வேற யாராவது பூங்கொடியம்மா தகவல் தருவீங்களா? செய்தி இருக்கா? சிவாய நமையா. வாங்க. நீங்க ஏற்கனவே இப்ப அனுபவம் உங்களுக்கு இருக்குல்ல? சொல்லுங்க. குருவுக்கு அன்பு வணக்கங்கள் ஐயா. சிவபெருமானே ஐயா நான் சித்தாந்த வகுப்பு போயிட்டு இருக்கேன். ஆனா வந்து ஆரம்ப கால வகுப்புகள் கிட்டத்தட்ட உண்மை விளக்கம் ஃபுல்லாவே நான் அட்டன் பண்ணல. நடுவுல தான் போய் சேர்ந்தேன். அதனால எனக்கு ஒண்ணுமே புரியல. கிட்டத்தட்ட நிறைய வகுப்பு போயிடுச்சு. ஆனா ஒண்ணுமே நமக்கு புரியலையே. ஆரம்பத்துல மிஸ் பண்ணதால அப்படின்ற ஒரு இது இருந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் கடவுள்கிட்ட எனக்கு ஏன் சைவ சித்தாந்தம் கிளாஸ் மட்டும் போறேன் வரேன் பெருசா புரிஞ்ச மாதிரியே இல்லையே அப்படின்ட்டு அங்கேயும் அவங்களும் சொல்லுவாங்க குருவும். அதாவது உயிர்களின் இயல்பு வந்து புரியும் மறந்துரும் புரியும் மறந்துரும். ஆனா கடவுள் நமக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுத்துருவாருன்னு நான் ஒரு 2 நாளா நினைச்சிட்டு இருக்கேன். நடராஜன் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஏன் ஐயா சித்தாந்தம் புரியல, எனக்கு நீங்க எப்படி உங்களுக்குலாம் மட்டும் எப்படி புரிஞ்சிச்சு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடவுள் குரு ரூபத்துல இந்த வாட்ஸ்அப்ல இன்னைக்கு மெசேஜ் பார்த்தேன். எனக்கு எப்பவுமே ஏதாவது ஒண்ணு நான் கடவுள்கிட்ட ஏன்னு கேட்டேன்னா அதை உடனேயே கொடுத்துருவாரு. உண்மையிலே இந்த வகுப்பு எனக்கு அவ்வளோ பயனுள்ளதா இருக்குங்க ஐயா. நான் இன்னொரு வாட்டி மீள் பதிவு கேட்டு குறிப்பு எடுத்துக்கிட்டு நான் இதை நல்லா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேங்க ஐயா. நிச்சயம். ஏன் வகுப்புக்கு போறோம்? அதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அந்த நீங்க இடையில போய் ஜாயின் பண்ணாலே அந்த முதல்ல யார் ஒருத்தர் இந்த முகப்பு விட்டுறீங்களோ அப்பவே நமக்கு வந்து தலை சுத்தல் வந்துரும். ஆமாங்க ஐயா. ஆமா. எதுக்கு போறோம்? என்னத்துக்கு போறோம்? அந்த மாதிரி நீங்க அந்த வகுப்பு திருவாடுதுறை ஆதீனத்துல போனாலும், இப்போ உங்களுக்கு சாமி சரி செஞ்சுட்டாரு. அப்படித்தானே? ஆமாங்க ஐயா. நிச்சயமா. ஆமா. நிச்சயம். தெளிவு. ஏன் உங்களெல்லாம் நான் உருவாக்குறேன்? நான் சொல்லக்கூடாது. சிவபெருமானே, சிவசிவா. நான் ஏற்கனவே நான் பூங்குடியம்மா உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். நீங்க சைவத்துக்குள்ள வர்றீங்கன்னா, உங்கள பயன்படுத்திக்க சாமி தயாரா இருக்காரு. நிச்சயமா ஐயா. ஆமா. உங்கள எதையும் செய்ய போறாரு. உங்கள வச்சு ஏதோ செய்ய போறாருன்ற மாரி உங்கள வச்சு செய்ய போறாரு. அதனால இங்க வந்திருக்கவங்க உண்மையா எல்லாருமே நான் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி பேசணும். அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து டயர்டா இருப்பீங்க. ஃபோன் பண்ணி எனக்கு ஏன் ஐயா புரியல? எப்படி நான் புரிஞ்சுக்க முடியும்? அதுக்கு எதனா வழி சொல்லுங்க. அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் ஐயா. பார்க்குறேன் இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போல லீவ் போட்டிருந்தேன். மெசேஜ் பார்த்தேன். ஆஹா 8 மணிக்குன்னு மடமடன்னு ஓடியாந்து உட்காந்துட்டு. நன்றி. அவரும் ஆசிரியர் தான். அவரு ஐயா வந்து ஆங்கில ஆசிரியரா இருக்காரு. ஆங்கில ஆசிரியர். ஆனா தமிழ் இவ்ளோ அழகா நல்லா 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 சொன்னாங்க. பெருமானுடைய கருணை தாங்கம்மா. எளிமையா எங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா பேச விரும்புறீங்களா? நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்துல இருந்து இருக்காங்க. அவங்களும் ஒரு ஆசிரியர் தான். ஆமா. வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப சிவபெருமானே மியூட் எடுக்க முடியுது. என்ன ஸ்பீக்கர். ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா பேசுறீங்களா? வேலை விஷயமா சொல்லுங்க. ஏதோ சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. ஐயா நான் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. கோவிலுக்கு போயிட்டேன் திருமுறைக்கு. அடுத்த வாரத்துல வந்து லீவு போட்டுட்டு நான் சைவ சித்தாந்தம் கேக்குறேன். இன்னைக்கு எங்க வீட்டு ஐயா அத ரொம்ப உன்னிப்பா கேட்டிருக்கிறாரு. நல்லா இருந்ததுன்னு சொன்னாருங்க. நல்லா சொல்லிட்டாருங்களா? பாருங்க. ஐயா கேட்டாங்களா? ஆமாங்க. அது மீள் பதிவு போடுறமா நீங்க திருப்பி ஒரு முறை கேளுங்க. கண்டிப்பா கேக்குறேங்க ஐயா. ஏன்னா நித்தியம் போறது அந்த டயத்துக்கு நான் 8 மணி போயிட்டு 9:00 தான் வருவேன். அதனால கேட்க முடியலைங்க ஐயா. நான் வந்து இது ரெக்கார்டு போட்டீங்கன்னா கேக்குறேன். அடுத்த வாரத்துல வேணா கோவிலுக்கு போவோம்னா நின்னு கேட்கணும் ஐயா. அப்படிதான் செய்யணும். நிச்சயம். நன்றிமா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா ஆசிரியருக்கு. நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய் தோறும் 8 மணிக்கு இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவ சித்தாந்த வகுப்பு ஒரு அறிமுக உரை இன்றைக்கு நாம் துவங்கினோம். சிவபெருமானுடைய கருணையினாலே சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்தினம் தேவ் ஐயா
நிகழ்ச்சியை நடத்திய ஐயா ஸ்ரீதேவ் ஐயாருடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலே கண்ணின் நல்ல தரும் கழுமல வல்லநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குழலார் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மீண்டும் மற்றும் ஒரு செவ்வாய்க்கிழமை சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த வகுப்பை நாம் தொடரலாம். இந்த சைவ சித்தாந்த வகுப்பு குறித்த அன்பர்கள் பங்கேற்க விரும்பினால் ஐயாவை ஸ்ரீதேவ் ஐயா அவர்களை தொடர்பு கொள்ளலாம். அடியனுடைய எங்களுக்கும் தொடர்பு கொள்ளலாம். கட்புறனில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு குழு ஏற்படுத்தப்படும். அந்த குழுவிலே உங்களுடைய வருகையை பதிவு செய்யும்படி பணிவன்போடு கேட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி ஸ்ரீதேவ் ஐயா. நன்றி. சிவாயனம் திருச்சிட்டம் திருவடி வணங்குகிறேன். நன்றிங்க. திருச்சிட்டம்.